அனைவருக்கும் வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமணர்ப்பணம் நிர்விக்ன குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு புத்தகம் பகவத்கீதை. இந்த புத்தகத்துல இதுல இருக்கிற சில கருத்துக்களை, இதுல 3வது பகுதி கர்ம யோகம், இதுல இருக்கிற சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ஹனுமா இருக்கார்ல, அவருக்கு இன்னைக்கு சனிக்கிழமை, அவருக்கு உகந்த நாள். ராமன் ஒரு தடவை ஹனுமாரை கூப்பிட்டார். ஹனுமான், உங்களுக்கு விலை உயர்ந்த மதிக்க முடியாத ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். அந்த மந்திரத்தை நீ போய் அது பொருத்தமானவர்களிடம் தகுந்தவர்களிடம் கொண்டு சென்று சேர்த்து விடு அப்படின்னு சொன்னார். ஹனுமாரும் சரி ஐயா அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மந்திரத்தை ஹனுமார்ட்ட ராமன் சொன்னாரு. உடனே ஹனுமார் போனாரு, பக்கத்துல இருக்கிற ஊர்ல போனாங்க. போயிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. ஹனுமான் சொன்ன மிக சக்தி வாய்ந்த மந்திரம் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன், நீங்க எல்லாம் கேளுங்க அப்படின்னு. எல்லாரும் வந்துட்டாங்க. ஹனுமார் மந்திரத்தை சொன்னாரு, எல்லாருமே கேட்டாங்க. இதை பார்த்த ராமனுக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சு. இதை நம்ம இந்த மந்திரத்தை பொருத்தமானவர்களிடம் தான் சேர்க்க சொன்னோம், ஆனா ஹனுமார் பார்த்தா எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு. பொருத்தமில்லாதவர்கிட்ட போய் சேர்ந்தா இந்த மந்திரத்தை தவறாக பயன்படுத்தியிருப்பாங்களே அப்படின்னு ரொம்ப மன வருத்தப்பட்டு ஹனுமாரை கேட்டார். ஹனுமான், நான் சொன்னது என்ன, நீ செய்யறது என்ன? நான் பொருத்தமானவர்களிடம் தானே சேர்க்க சொன்னேன் இந்த மந்திரத்தை, எல்லாருக்கும் சொல்லிட்டே அப்படின்னாரு. இல்ல ஐயனே, நானும் பொருத்தமானவர்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க வேணா கேட்டு பாருங்க அப்படின்னாரு. ராமன் போனாரு, முதல் வயசுல உட்காந்து கூப்பிட்டாரு. இவர் சொன்ன மந்திரம் உங்களுக்கு தெரிந்ததா அப்படின்னாரு. ஐயோ, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலங்க, ஆனா என்னவோ சொன்னாரு, என்ன சொன்னாருன்னு தெரியல. ராமனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் வருத்தத்துல இருந்து ரொம்ப வருத்தமாயிட்டாரு. அடுத்த லைன்ல இருக்கிறவங்களை போய் கேட்டார், ஹனுமான் சொன்ன மந்திரம் உங்களுக்கு புரிஞ்சுதா? அது என்னன்னு தெரியல, ஆனா மந்திரம் சொன்னாரு, காதுல விழுந்தது. ஆனா ஏதோ சொன்னாரு, அவர் நாங்க வேலைக்கு போயிட்டு இருந்தா அவர் கூப்பிட்டாரு, நாங்க வந்துட்டோம், எங்களுக்கு என்னன்னே தெரியாது, ஆனா ஏதோ சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில ஒரு 4 பேர்த்து கூப்பிட்டாரு, இவர் சொன்ன மந்திரம் புரிஞ்சுதா? அவங்க சொன்னாங்க, என்ன சக்தி வாய்ந்த மந்திரம், நோய்களை தீர்க்கக்கூடியது, மனிதனுக்கு மோட்சத்தை தரக்கூடியது மந்திரம். ராமன் சொல்ல நீங்கள் கேட்டு வந்து நாங்கள் கேட்பதற்கு நாங்கள் முற்பிறவில் செய்த தவம் இது அப்படின்னு சொன்னார். பக்கத்துல ஹனுமான் சொன்னாரு, ஐயனே, நீங்கள் கேட்ட பொருத்தமான மனிதர்கள் அதோ அந்த 4 பேர் தான். இது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஒரு தகவலை சொல்லும் பொழுது அந்த தகவல் யாரை போய் சேருமோ அதுவாய் போய் சேர்ந்து விடும். இதுக்கு போய் நம்ம ஆட்களை தேட தேவை. இது அனுமான் கண்டுபிடித்த மிகப்பெரிய தொழில்நுட்பம். ஒரு தகவலுக்கு ஒரு ஊரில் வர பொருத்தமானவர்களை கேட்கணும்னா நம்ம தேடி, இப்ப கொஞ்சம் பேர் இருக்கீங்க, ஃபீட்பேக் கொடுங்கன்னா சொல்லிடுவீங்க. ஒரு ஊர்ல இருக்கிறவங்க போய் கேட்க முடியுமா? தகவல் தொழில்நுட்பத்தை கையாண்ட முதல் மனிதர் ஹனுமான். இதை பார்த்த ராமன் ஹனுமாருடைய ஞானத்தை வியந்து பாராட்டினார். அந்த மந்திரம் தான் இதில் உள்ள மந்திரம். அந்த பொதுமக்கள் தான் நீங்கள். அதை சொல்ல வர அனுமான் தான் நான். உங்களுக்கு புரிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் உங்கள் கையில தான் இருக்கிறது. நான் சொல்ல போறது மந்திரம். இந்த மந்திரம் உங்களுக்கு காது மடலோடு போய்விட்டாலும் தொடலாம், இல்லை மனதை தொட்டாலும் தொடலாம், வாழ்க்கையில் பயன்படக்கூடிய. ஃபர்ஸ்ட், இந்த பகவத்கீதையில அர்ஜுனன் எதிராளிகளோட போருடன் நிற்கிறாரு. அப்ப கிருஷ்ணன்ட்ட கேட்கிறாரு, நான் போர்களை அம்புகளை எய்து எதிராளியை கொள்ளு அப்படின்ற. ஐயோ, நான் அம்புகள்லாம் போட மாட்டேங்க, எதிர்காலங்களும் எங்க சொந்தக்காரங்க, அவங்கெல்லாம் செத்துருவாங்க, நான் அம்பு ஏது மாட்டேன். அவங்க செத்துருவாங்க இல்ல, ஒன்னால அவங்க சாவல, அவங்க என்னைக்கா இருந்தாலும் சாவ போறாங்க தான். நீ அம்பு எதிர்து, நீ ஒன்லி டூயர், நீ செய்யல, அது நான் தான் செய்யறேன், டூ யுவர் ஒர்க் அப்படின்ற. அதுதான் இந்த கர்ம யுகத்துல இந்த சமஸ்கிருதத்துல சொல்லப்பட்டது. மயி சர்வாணி கர்மாணி, மயி சர்வாணி கர்மாணி, எல்லாமே என்னால நடக்குது. சந்நியாசனாத் ஏவ சித்திம் சந்நியாசனாத் ஏவ சித்திம், சந்நியாசனாத் மனசா சேதாசா,
சந்நியாசனாத் மனசா சேதசா நிரோஷிர் நிர்மமோ பூத்வா யுக்தஸ்வ யுகத ஜனக. Sannyasanath Yatma Sedasa means you you submit your work with me. I am take care of your all the works. நீ ஒண்ணுமே செய்யாத. I am responsible for doing your work. Just you are a doer. அந்த ஸ்லோகம் தான் இது. மயி சர்வாணி கர்மாணி சந்நியாசனாத் சம்சிதிம் நிரோஷீர் நிர்மமோ பூத்வா யுக்தஸ்வ விகதஜ்வரக. அப்ப நம்ம கடமையை செய்யும் பொழுது எல்லாமே அவன் செயல் அப்படின்னு செஞ்சா we are not feeling worry about the duty. அதுதான் இந்த சமஸ்கிருதத்தோட அந்த கருத்து. இது எதுவுமே கடவுள் மேல பாரத்தை சிம்பிளா சொன்னா கடவுள் மேல பாரத்தை போட்டு செய்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரிகள் தான் இந்த வரி. அதுல கிருஷ்ணர் சொல்றாரு மயி சர்வாணி கர்மாணி என்ற ஒரு வார்த்தை. சர்வம் என்றால் ஆல், கர்மம் என்றால் டூயிங், ஆல் த ஒர்க்ஸ் பெர்ஃபார்ம் ஒன்லி பை மீ நாட் ஃபார் யூ அப்படின்னு சொல்றாரு. இது கர்மயோகத்தில் விதிக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு விளக்கம். அடுத்தது இந்த கர்மங்களை எப்படி செய்ய வேணும், இந்த கேள்விக்கு இந்த பதில் இவர் கிருஷ்ண பகவான் சொன்னதே. அதுக்கு முன்னாடி அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டாருன்னா, அவருக்கே குழப்பம். அந்த குருஷேத்திரா போயிட்டு சண்டை போடும்போது அவருக்கே ஒரு குழப்பம். என்ன கேட்டுருன்னா, ஜாயி சேத் கர்மனாஸ் மதார் புத்தி ஜனார்தனா தத்கிம் கர்மணி கோரே நியோ ஜெயசி கேசவா. தத்கிம் கர்மணி கோரேனா வாட் ஐ ஹாவ் டு டூ, ஒய் ஆர் யூ இன்வால்வ்டு மீ இன் டூயிங் த டெரிபிள் வார். தத் ஏன், கிம் ஒய், கிம் கர்மணி கோரே கர்மணி கோரே மாம் நியோ ஜெயசி கேசவா. என்னையா இந்த மாதிரி ஈடுபடுத்துற, சண்டையில போடுற, என்னையா இப்படி சண்டை போட சொல்ற அப்படின்னு சொல்ற. இதுல வியாமிஷ் ரேணவ வாக்கியன புத்தியும் மோக எசிச்சவே. நீ 2 தடவை பேசுற. ஒரு தடவை வேலை செய்ய கடமையை செய்யணும்னு சொல்ற, ஒரு தடவை ஞானம்தான் பெருசுன்னு சொல்ற. தத் கிம் கர்மணி கோரே நியோ ஜெயசி கேசவா வியாமிஷ் ரேணவ வாக்கியன புத்தி மோக எசிச்சவே தத வதம் நிச்சித்தேன பரம் அபாப்யசி. அப்படின்னா நீ ஏதாவது ஒண்ணு சொல்லு. டெல் மீ எனி ஒன் பாயிண்ட் வெதர் ஐ எம் டூயிங் த வார் ஆர் கோயிங் பேக் டு ஹோம் அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா said that என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, லோகே அஸ்மின் தீவிதா நிஷ்ட. இந்த உலகத்துல எல்லாமே 2 விதமா இருக்கும். கர்ம யோகினாம் ஞான யோகினாம் சாங்கியானாம். 2 விதமான இருக்கிறாங்க. கர்ம யோகம் செய்வர்கள் ஒர்க்கை தான் பண்ணணும். ஞான யோகம் செய்வர்கள் ஞான நிஷ்டையை தான் அடையணும். நீ கர்மயோகம் பண்ணு, உன்னுடைய வேலை நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்றாங்க. அதான் கர்ம யோகினாம் ஞான யோகினாம் சாங்கியானாம் அப்படின்ற ஒரு வார்த்தைங்க சொல்லியிருக்கேன். அடுத்தது நான் கர்மணா ரம்பத் நைஷ்கர்மியம் அஷ்ணுதே நாசா சந்நியாசனாத் ஏவசித்தின் சமதிகச்சதி. தட் இஸ் ஈவன் சன்னியாசியா இருக்காங்க, எதுவுமே வேண்டாம் அப்படின்றவங்க கூட வேலை செஞ்சு ஆகணும். அதான் சந்நியாசனாத் ஏவசித்தின் சமதிகச்சதி. தட் இஸ் மீனிங் சன்னியாசி கூட வேலை செஞ்சு ஆகணும். நான் கர்மணாரம்பத் நைஷ்கர்மியம் புருஷாஷ்ணுதே. வேலையிலிருந்து நீ தப்பிச்சு ஒன்றும் ஓடிட முடியாது. நான் கர்மணாரம், நான் மீன்ஸ் நோன்னு அர்த்தம். இங்க இங்கிலீஷ்ல நோ சொல்றேன், சான்ஸ்கிரிட்ல நான்னு சொல்லுவாங்க. நான் கர்மணாரம்பத் நைஷ்கர்மியம் புருஷாஷ்ணுதே நாசா சந்நியாசனாத் ஏவசித்தியம் சமதிகச்சதி. நகி கட்சி சனமபி ஜாதி திஷ்டத்திய கர்மதே குரோ சர்வ பிரகிருதி ஜெயர்குணக. அவர் பாடி ஸ்ட்ரக்சர், இந்த உலகத்துல பிறந்ததே நம்ம வேலை செய்யதான் பிறந்திருக்கோம். ஸோ தி இம்பார்ட்டன்ஸ் இந்த கர்ம யோகத்துல கிருஷ்ணர் பரமாத்மா நம்ம அர்ஜுனனுக்கு சொன்னது வேலையுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்றாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். நைஷ்கர்மியம் புருஷாஷ்ணுதே அந்த வார்த்தைகளும், அதுக்கப்புறம் சன்னியாசன தியாவசித்தியும் சமதிகச்சதி அப்படின்ற வார்த்தைகளும், நீ சன்னியாசான கூட எதுவுமே வேணான்னு ஒதுக்குனா கூட யூ மஸ்ட் டூ யுவர் டியூட்டி. அந்த பாயிண்ட்ஸ் இது பல ஆயிரம் முன்னுகளுக்கு முன்பட்ட பகவத்கீதை சான்ஸ்கிரிட்ல உருவான ஒரு மிகப்பெரிய புனித நூல். இதை கையாள எடுக்கக்கூடாது கூட கொஞ்சம் பயம்தான். நம்ம படிச்சு வந்ததெல்லாம் பாடநூல், இது புனித நூல். பாடநூலை படிச்சவங்களுடைய அறிவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க ஒரு சிலபஸை படிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க.
உதாரணமா நான் பிஎஸ்சி அக்ரி படிச்சேன்னா அக்ரியில என்னென்ன ஒரு டாபிக் 10 டாபிக் கொடுத்துருப்பாங்க, அதை படிச்ச பிறகு தான் எனக்கு வேலை கிடைச்சிருக்கும். அதை படிச்சிருக்கேன். இவருடைய அறிவு அவ்வளவுதாங்க. ஏன்னா என்னுடைய கிராஜுவேஷனே தெரியும் அதுல. ஆனா இந்த புனித நூலை தொட்டவர்களுடைய அறிவு பிரபஞ்சம் மாதிரி வளர்ந்துகிட்டே போகும். இது பிகாஸ் இட் இஸ் த கிரேட் ஹோலி புக். டெக்ஸ்ட் புக்கோடைய அறிவு அளந்தரலாம். மேக்சிமம் போனா உங்களுக்கு பிசிக்ஸ் தெரியும், கெமிஸ்ட்ரி தெரியும். ஆனா இது பிசிக்ஸும் இதுதான், கெமிஸ்ட்ரியும் இதுதான், பயாலஜி இதுதான், லா புக்கு இது மிகச்சிறந்த ஒரு லா புக்கும் இதுதான். தயவு செய்து மை ரெக்வெஸ்ட், நீங்க டைம் கிடைக்கும்போது படிச்சு பாருங்க. நானும் இதை படிக்கல, ஆக்சிடென்டாக தான் ஒரு தடவை படித்தேன். இதை படித்த பிறகு எந்த புக்குமே நான் தொடறதில்லை. ஏன்னா இதனுடைய கருத்துகள் அவ்வளவு ஸ்ட்ராங்கான கருத்துகள். சரி, ஒரு முறை 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு விழாவுக்கு போயிருந்தார். டெஹ்ராடூன்ல இருக்கிற ஐஏஎஸ் முடிச்சு வெளியே வர போறவங்களுக்கு வழக்கம் போல அவங்க ஒரு இனாகுரல் ஃபங்க்ஷன் மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அதுல பிரதம மந்திரி நரேந்திர மோடி போனாரு. போன உடனே அவர் தான் ஃபைனலா உரையாற்றணும். அப்போ போய் கேட்டாரு, ஐஏஎஸ் முடிச்சுட்டு வந்திருக்காங்களே, இவங்கெல்லாம் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க, என்ன படிச்சுட்டு வந்தாங்க, என்ன ஆக்சுவல் என்ன கிராஜுவேஷன்? அதுக்கு அந்த யூபிஎஸ்சி சேர்மன் சொன்னாரு, எல்லாம் நிறைய பேர் என்ஜினியர்ஸ், கொஞ்சம் பேர் டாக்டர்ஸ், அப்புறம் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் படிச்சுங்க. என்ஜினியர்ஸ் படிச்சுட்டு ஐஏஎஸ் போய் என்ன பண்ணுவாங்க? என்ஜினியர்ஸ் வந்து சயின்ஸ், அது மாறக்கூடியது. ஐஏஎஸ் என்பது மக்களோட போய் வரும், மக்களோட போய் அவங்களுடைய குறைகளுக்கு மக்களோடு மக்களா இருக்க வேண்டியது. இவங்களை செலெக்ஷன் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு பண்பாடு தெரியுமா, கலாச்சாரம் தெரியுமா, மொழி தெரியுமா? எதுவுமே இல்லாம நீங்க பற்றி ஐஏஎஸ் ஆக்கி ஐபிஎஸ் ஆக்கி வெளியே உலகத்துக்கு போனா அவங்க என்னமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த ஆண்டு யூபிஎஸ்சியில் இருக்கிற அத்தனை கொஸ்டினும் இந்தியன் கல்ச்சர், இந்தியன் லாங்குவேஜ், இந்தியன் சொசைட்டியை பற்றியே கேள்வி வந்தது. தமிழ்நாட்டில் படிச்சுங்க 2% பேர் தான் பாஸ் ஆனாங்க. பண்பாடு தெரிஞ்சுக்கணும், கலாச்சாரம் தெரிஞ்சுக்கணும்னா டெக்ஸ்ட் புக்கை விட்டு நீங்க ஹோலி புக்குக்கு மாறணும். டெக்ஸ்ட் புக்லயே படிச்சுக்கிட்டு இருந்தா உங்களுடைய அறிவை எடை போட்டலாம். அதுதான் பிரதமர் நரேந்திர மோடி சொன்னார். அதுல இருந்து இது வரைக்கும் யூபிஎஸ்சி கொஸ்டின்ல இந்த ஒரு டாப்பஸ்ட் எக்ஸாம் கருதப்படுற அந்த கொஸ்டின்ல எல்லாமே இந்தியன் கல்ச்சர் நிறைய போத்திட்டாங்க. கொஞ்சம் இருக்கு, சயின்ஸ் இருக்கு, இந்தியன் கல்ச்சர் அதிகமா போத்திட்டாங்க. அந்த நாலேஜ் கொண்டுகிட்டு வர்றது எதுக்கு நான் சொல்லணும்னா, அந்த நாலேஜை கொண்டுகிட்டு வர்றது தி கிரேட் ஹோலி புக் தான். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது பகவத்கீதைன்றது ஒரு பார்ட், அதுல இந்த கர்மயோகன்றது அதை விட ஒரு பார்ட். சரி, நம்ம கர்மயோகத்துல எப்படி வேலை செய்யணுன்றதை திரும்ப பார்ப்போம். வேலை செய்யும் பொழுது நம்மளுடைய சென்சேஷன் 5 புலன்களை கட்டுப்படுத்தணும். அதுல ஒரு பாயிண்ட் சொல்றாரு, மனசா ஸ்மரம் உச்சரித்து நீ செய்யற இடத்துல உன்னுடைய ஆக்ஷன், ஆர்கன் ஆஃப் ஆக்ஷன் கண்ட்ரோல். கர்மேந்திரியானா எவரி ஆர்கன், தட் இஸ் அது முழுசால கர்மேந்திரியானி சம்யம்ய, யூ கண்ட்ரோல் யுவர் ஆர்கன். ஆஸ்தே மனசா ஸ்மரான், மனசால கூட நினைக்காத, ஆஸ்தே மனசா ஸ்மரான் இந்திரியாணி விமுடாத்மா மிச்சா சரசா உச்சதே. அப்படி மனசால நினைச்சிட்டு செஞ்சா இந்திரியார்தான் விமுடாத்மா, இந்திரியார்தான் புலன்களுக்கு நீ ஒரு மூடன், புலன்களுக்கு அடிபட்ட மூடன். இந்திரியார்தான் விமுடாத்மா மிச்சா சரசா உச்சதே. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இந்திரியாணி மனசா நியம்பரதார் அர்ஜுனா. அர்ஜுனிட்டு சொல்றாரு, இந்திரியாணி மனசா நியம்பரதா அர்ஜுனா, கர்மேந்திரியை கர்ம யோகம் அசக்தசா விசிஷ்யதே. கர்ம இந்த உனது புலன்களை வேலை செய்வதற்கு மட்டும் பயன்படுத்து. புலன்களை வேலை செய்யற இடத்துல நம்ம கண்ணு காது மூக்கெல்லாம் டைவர்ஷன் ஆகும். அது செய்யாம கர்மேந்திரியாணி சம்யம்ய அசக்தாசா விசிஷ்யதே. நீ அப்படி செஞ்சினா யூ ஆர் எ ஃபேவரட் டிவோட்டி ஃபார் மீ. கிருஷ்ணா சொல்றாரு, நீ தான் எனக்கு ஃபேவரட் டிவோட்டி. அசக்தசா விசிஷ்யதே மீன்ஸ் ஐ லைக் யூ அப்படின்னு அர்த்தம். நீ இந்த மாதிரி கடமைய உனது புலன்களை அடக்கி வேலை செஞ்சினா நீதான் என்னுடைய பக்தன். அசக்தசா விசிஷ்யதே. நியதம் குரு கர்மத்துவம், நியதம் குரு கர்மத்துவம் கர்மஜயோகிய கர்மன சரீர யாத்ரா விசா நா பிரசத்தியே தகர்மனக. உன் வேலையை நீ செய்யலனா ஈவன் யூ கேனாட் மெயின்டைன் யுவர் பாடி ஹெல்த். சரீர யாத்ராவி, சரீர என்ற உடம்பு, சரீர யாத்ராவின்னா நோ பிரசத்தியா தகர்மனகா. நீ உன் உடம்பு கூட உன்னால பார்த்துக்க முடியாது. இதை கூட சினிமா படத்துல கூட பழைய பாடல்கள்லாம் கண்ணதாசன் நிறைய பாடல்கள் பகவத்கீதையிலேருந்து எடுத்திருக்கிறார்.
நிறைய பாடல்கள். அந்த பாடல்கள் இதெல்லாம் நிறைய பாடல்கள் இருக்கு. சரீர யாத்ரா பின்னா பிரசித்திய தகர்மனகான்னு இருக்கு இல்லையா? இது கூட பழைய பாடல்கள்லாம் வந்த பாடல் தான். அப்புறம் பாட்டு பாடி காட்டினா புக் ரிவ்யூ, சினிமா ரிவ்யூவா ஆயிடும். அதுக்காக இதோட நிற்கும். சரீர யாத்ரா. அதுக்கப்புறம் வந்தவங்க திரைப்படத்துல நிறைய பாடல்கள் இந்த பகவத்கீதையில இருந்து வந்திருக்கு. கண்ணதாசன் அதிகமா பயன்படுத்தினாரு. இதை படிச்சா நீங்களும் கண்ணதாசன் ஆயிடலாம். படிக்கலன்னா கமலஹாசன் மாதிரி படம் பார்க்கலாம். இதுல அதுக்கு அப்புறம் வந்தவர் இளையராஜா இருக்கிட்ட அவரு நிறைய பாட்டு இதுல இருந்து எடுத்திருக்காரு. ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு போயிருக்கும் பொழுது இளையராஜாவை பார்த்த போது அவரு இளையராஜாவை பார்க்கல, அங்க இருக்காருன்னு சொன்னாங்க. போய் பார்த்தேன், அவரு அப்படியே தரையில விழுந்துட்டாரு. எங்க இளையராஜா மேல பார்க்கணும், கீழே வந்துட்டாரு. சரி கார் ஓட்டல நின்னா காருக்கு வந்து நிற்கு வரணுமே அப்படின்னு கார் ஓட்டல போய் நின்னா காரை திறந்து பார்த்தா உள்ளார பெரிய பகவத்கீதை புக்கு, இந்த மாதிரி புக்கு, ரமண மகரிஷி புக்கு. ஒரு பக்தன் ஒரு அப்பதான் அவர் மேல எனக்கு அஃபெக்ஷன் ஆகி அவரு பாட்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சு. அந்த பாட்டுல இதுல இருக்கிற நிறைய வரிகளை எடுத்துக்கிறாரு. அது கேட்ட உள்ளார வெறும் பக்தி புக்கா இருக்குது. ஒரு சாதாரண ஒரு திரைப்பட இசையமைப்பாளர் எப்படி ஒரு பக்தன் ஆனாரு? பக்தி அவர் இந்த பற்றுதல் இருந்ததால இன்னைக்கும் முதல் இடத்துலயே இருக்கிறாரு. 80 வயசு ஆகுது. புது படத்திலாம் இப்ப இருக்கிறவங்க எல்லாமே அவர்கிட்ட தான் போறாங்க. ஏன்னா ஒரு பக்தி கிருஷ்ண பகவானை தொட்டவங்க மேலோங்கிதான் இருந்தது. சரித்திரமாச்சு, கீழே வந்ததே இல்லை. அவருக்கு பின்னாடி வந்து 25 30 இசையமைப்பாளர் வந்தாங்க, பாட்டு போட்டாங்க. இன்னைக்கும் சின்ன பசங்க எல்லாம் பாட்டு போடுறாங்க. ஆனா இளையராஜா மாதிரி வர முடியாது அவர். ஏன்னா இதுல இருந்து நிறைய காப்பி அடிச்சுட்டாரு. புது படம் இப்ப வந்த படத்துல கூட நிறைய காப்பி அடிச்சுட்டாரு. காப்பின்னு சொல்ல முடியாது, எளிமைப்படுத்தி மக்களுக்கு கொண்டுகிட்டு போறாரு. எல்லாருமே பகவத்கீதை படிக்க முடியும், சமஸ்கிருதம் படிக்க முடியாது. இது ஒரு சேவை தான், ஒரு பக்தன் செய்யற அருமையான சேவை. இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல நல்லா இருக்கு, அவர் பாடல்கள்லாம் நல்லா இருக்கு. சரி, நம்ம கர்ம யோகத்துல என்ன பார்த்தோம்? இந்த கர்ம இந்திரியாணி சம்யமிய ஆஸ்தா மனசா ஸ்மரன், இந்த மனதை அடக்கி கர்ம யோகம், கர்மங்கள் வேலைகள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க. இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான நாள். திருச்செந்தூர் முருகனுக்கு சூரசம்ஹாரம் செய்தனார். சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் உள்ள ஒரு உறவுகளை பற்றி சொல்லிட்டு முருகப்பெருமான வணங்கின மாதிரியும் இருக்கும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, இதுதான் பழமொழி. ஆனா இன்னும் ஒண்ணு இருக்குது. தமிழிலும் சமஸ்கிருதத்திலையும் யாரு ஒருவங்க ஒரு சிறந்த ஓரளவுக்கு அறிவை வளர்த்துக்கிட்டா அவங்களுக்கு கற்றது உலகளவு, கல்லாதது கைமண் அளவு என்று ஆகும். அறிவின் பொக்கிஷமே இதுதான். ஒண்ணு இணையான ஒரு மொழி என்றால் சமஸ்கிருதம், தமிழ். இது இரண்டும் பக்தியை தான் போதிக்கும். எந்த மொழியிலையும் இந்த மாதிரி இருக்குது. இதுவும் தொன்மையான மொழி, அதுவும் தொன்மையான மொழி. இது கடவுள் சிவபெருமானின் உடுக்கையிலிருந்து உருவான மொழி, அது முருகன் உருவாக்கிய மொழி, தமிழ் மொழி. தமிழை உச்சரிப்பவர்கள் எல்லாருமே முருகன் பக்தர்கள் தான். உயிரெழுத்துக்கள் 12, முருகனுடைய கண்களும் 12. கரம் சிரம் சேர்த்தா 18, மெய்யெழுத்துகள் 18. முதற் சங்கத்து தமிழில சிவபெருமான், முருகன், அகத்திய முனிவர் கலந்துகிட்டாங்க. அதுதான் முதற் சங்கத்தமிழ். அதுலதான் தமிழை உருவாக்கினார்கள். தமிழ் மொழி முருகனால் உருவாக்கப்பட்டது. தமிழ் எழுத்துகள் வல்லினம், மெல்லினம், இடையினம், அந்த 3 எழுத்துக்களையும் எடுத்து பார்த்தா கசடதபர ஞனமன எகர வளர, அது 3லும் உள்ள 3 எழுத்துக்களை விட்டா முருகன் என்று வரும். தமிழை உருவாக்கியது அகத்திய முனிவர், முருகன், சிவபெருமான். 2வது தமிழ் சங்கத்துல முருகனும் அகத்திய முனிவரும் இருந்தாங்க. அகத்திய முனிவருடைய சிஷ்யன் தான், அவருடைய சிஷ்யன் தான் தொல்காப்பியன். அவரு தான் தமிழுக்கு இலக்கணம் வகுத்து கொடுத்தார். தொல்காப்பியனுக்கு அடுத்த வந்தவர் இந்த ஔவையார் எளிமைப்படுத்தினார், தமிழை எளிமைப்படுத்தினார். கடைசங்கத்தில் வந்த திருவள்ளுவர், அவர் கடைசங்க புலவர், உலக லெவலுக்கு கொண்டுகிட்டு போயிட்டார். திருவள்ளுவரும் ஒரு தெய்வம் தான். கடவுள் தெய்வம் புலவராக மாறிடுச்சு. ஆனா முதல் சங்கம், கடைசங்கம், இடைச்சங்கத்துல வரும்பொழுது அந்த கடவுள் என்ன செய்யனா, நான் புலவரா மாதிரி பாட்டு எழுதுறேன்னு சொன்னான். சரி பாட்டு எழுதுங்க அப்படின்னாங்களா, அந்த பாட்டு தான் திருக்குறள். அதுதான் திருவள்ளுவருக்கு தெய்வ புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வ புலவர்னா தெய்வம் புலவராக மாறிட்டா என்ன கொடுக்குமோ அதுதான் கொடுத்தது. அதனால்தான் தமிழுடைய பண்பாடு கடவுளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த 1330 திருக்குறள்ல முதல் திருக்குறள் வைத்தா பாருங்க, கடவுள்னு வச்சாங்க, ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா? அதுலதான் தமிழுடைய பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமே இருக்கு. அதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. தமிழை பேசியவர்கள் தமிழை உச்சரித்தால் முருக பக்தன், சமஸ்கிருத உச்சரித்தா கிருஷ்ண பக்தன். 2 பேருமே ஒண்ணுதான். பகவத்கீதையில ஒரு இடத்துல முருகனை பத்தி சொல்லியிருக்காங்க. அத்தியாயம் 10ல கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு,
சேனானினாம் அகம் ஸ்கந்தஹா அப்படின்னு சொல்றாரு. சேனர்களை வழி நடத்துவதில் நான் கந்தனை போன்றவன். கோபம் வந்துச்சுன்னா கந்தனை கிருஷ்ண பக்தி சொல்றார். அதே முருகனை பற்றி அருணகிரிநாதர் பாடும் பொழுது கிருஷ்ணர் பத்தி அவர் சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுமா, இறைவன் ஒருவன் தான், உருவங்கள் தான் வேற அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் முருகன் வந்து அருணகிரிநாதர் பாட்டை கேட்டார். நீ பாடு அப்படின்னாரு. என்னை பத்தி பாடு அப்படின்னு. ஐயோயோ எனக்கு பாட்டே வராதுங்க, நானே ஒரு உளறிங்க, பாட்டே வராது. பரவாயில்ல பாடு. அவர் எடுத்து கொடுத்த பாடல் தான் முத்தை தரு பத்தி திருதக அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குரு வரை என ஓதும். அந்த பாடல் முருகன் எடுத்து கொடுத்த பாடல். பத்து தலை தத்தை கணதோட பத்தற்கிரி மத்தை பொறுதரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பட்ச அந்த பத்தற்கரு பத்தற்கொரு மத்தை பொறுதரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் என்றது கிருஷ்ணரை பத்தி சொல்லக்கூடியது. பத்தற்கிற ரத்த கடவிய பத்தற்கிற ரத்த கடவிய பச்சைக்குள் வெச்சை தகுபொருள் பச்சைக்குள் ரட்சி தருவது ஒரு நாளே. இது எல்லாமே முருகனை பத்தி பார்த்துக்கு போல கிருஷ்ண ராமரை தத்தை கணதோட 10 தலை ராவணன தத்தை என்றால் கீழே விழுது. 10 தலை தத்தை கணதோட பட்டப்பகல் வட்டத்திகிரியில் பகலையே இரவாக்கியவனே. ஆனா இவரு பாடுறது முருகனை பத்தி பாட சொன்னா இவரை பத்தி பாடிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா முருகனை பத்தி பாடினார், ஃபர்ஸ்ட் பாட்டு பாடினாரு முத்தை தரு பத்தி தரனை அத்திக்கிற சக்தி சரவணன் சொல்லும் போது முருகன் முகம் மாறிடுச்சான். என்னுடைய மாமனை பத்தி பாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சாராம். உடனே அருணகிரிநாதர் இவரை பத்தி பாட 10 தலை தத்தை கணதோட பட்சத்தோடு மத்திய பட்சத்தோடு ரட்சி தருவதும் ஒரு நாளே. திக்கித்தைய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பயிரவி திக்கிற்கிழ அட்ட பயிரவர் கழுதோடு கழுதாட திக்கிற்கிழ அட்ட பயிரவர் தொக்கு தொகு சித்திரப்பவிரிக்க திருகடை என ஓத. இந்த பாடல் வந்து இந்த சூரசம்ஹாரத்துக்கு இதுக்குமே ஒரு என்னன்னா, கொத்துப்பறை கொட்ட கிளமிசை கொத்துப்பறை கொட்ட கிளமிசை குக்கு குத்திப்புதை புக்கு பிடியான முதுகுகை. இந்த என்னன்னா போர்க்களத்துல முருகன் நடந்துகிட்ட விதத்தை பத்தி சொல்றாரு. கொத்துப்பறை கொட்ட கிளமிசை குத்துப்பதை குட்ட கிளமிசை குத்துப்பதை குத்துப்பசம் என போத குத்துப்பறை நட்புற்றவனரை வெட்டிப்பழி இட்டு உலகிரி குத்துப்பட உத்து புறவட பெருமாள். இந்த போர்க்களத்துல குத்துப்படை ஒத்து புறவட பெருமாளை அப்படின்றது இந்த போர்க்களம் இன்னைக்கு 4லிருந்து 5 மணிக்கு திருச்செந்தூர்ல அந்த போர்க்களம் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த திருச்செந்தூர் செந்தில்நாதன் அவரு சக்தி வாய்ந்த முருகன் அங்க போர்க்களம் பண்றாரு. அதே பேர் வச்ச நானும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அதே செந்தில்நாதன் தான் நானும். இறை பக்தி என்பது பக்தி ஒன்று இருந்தால் போதும். கிருஷ்ண பகவான் சொல்றாரு, என்னிடம் நீங்கள் பக்தி செலுத்துங்கள், உங்கள் பக்தியை மட்டும் என்கிட்ட கொடுங்க அப்படின்றாரு. ஒரே ஒரு செயல் தான் கேட்கிறாரு, வேற அவர் எதுவுமே கேட்கல. ஃபுல்லா பத்தி நான் சர்வம் மயி சர்வாணி கர்மாணி அப்படின்னு சொல்றாரு. பக்தியை மட்டும் கொடுங்க. ஒருத்தருக்கு சந்தேகம் என்ன, இது பக்தியை மட்டும் கொடுத்தா எப்படி நம்ம முன்னேறிடுவோம்? சுவாலஜி இல்லையா, பக்தியை மட்டும் கொடுத்தா நம்ம எப்படி முன்னேறிடுவோம்? சயின்ஸ்ல சுவாலஜில நம்மளை எல்லாமே ஹியூமன் பீயிங் எல்லாத்தையும் அனிமல் கிங்டம்ஸ்ல தான் வச்சிருக்காங்க. நம்ம அனிமல் தான் சுவாலஜி பயாலஜில படிப்பாங்க. நம்ம ஹியூமன் பீயிங் வந்து மெடிசன்ல தனியா போனது தான் ஹியூமன் பீயிங் படிச்சாங்க. இந்த அனிமல் கிங்டம்ஸ்ல குரங்குலே இருந்து மனுஷன் வந்தான். ஆனா குரங்குக்கும் அந்த அந்த எவாலுவேஷன் தியரியில பார்த்தா ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு செயல் தான் செய்தது. ஒரே ஒரு மிருகம் ஒன்னே ஒண்ணு செஞ்சது. என்ன தெரியுமா? நிமிந்து நடந்தது. உடனே ஹியூமன் பீயிங் ஆயிடும். ஒரே செயல் தான் நிமிந்தம். என்டையர் அனிமல் கிங்டம்ஸ்லேருந்து திரும்பி வந்துட்டோம், நம்ம செப்பரேட் ஆயிட்டோம். ஒரே செயல், அதுதான் பக்தி. பக்தி என்ற ஒரே செயலை என்னிடம் கொடுங்கள், உங்க என்டையர் சிஸ்டத்தையே மாத்தி காட்டுறேன் அப்படின்ற. நீங்க கொடுத்து பாருங்க, பக்தி உண்மையான பக்தியை கொடுத்து பாருங்க. அது இந்த சுவாலஜில நடந்த மாதிரி ஒரே செயல், ஒரே சொல், ஒரே பக்தி. கிருஷ்ண பரமாத்மன் பக்தியை வைங்க. என்டையர் அனிமல் கிங்டத்திலேருந்து நம்ம மீண்டு வர மாதிரி என்டையர் பாவத்திலேருந்து என்டையர் சிஸ்டத்திலேருந்து உங்களை தனி யூனிக் கேரக்டரா கொண்டுட்டு வந்துடும். இது நான் எங்க கத்தேன்னா இளையராஜா கிட்ட தான் கத்தேன். ஒரு தடவை திருவண்ணாமலை கோயில்ல பார்த்தேன். அவர் பக்தியை பார்த்தேன், உண்மையாலுமே மேல் நினைத்தேன். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கும்போது நம்மளே இன்வால்வ்மெண்ட் ஆயிரும். பகவத்கீதையை நான் படிக்க ஆரம்பிச்சது இது ஒருத்தவங்க கல்யாணத்துல கொடுத்தாங்க. கல்யாணத்துக்கு ஒன்றும் பாருங்க, 2007 அவங்க பேர்லாம் போட்டு பாருங்க. இது கல்யாணத்துல ஃப்ரீயா கொடுத்தாங்க. கல்யாணத்துல வாங்கணும், பேக்ல எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டாங்க. அங்கங்க கிடக்குது இந்த புக்கு. பெஞ்சில கிடக்குது, சாப்பிட்றதுல கிடக்குது, அங்கங்க கிடக்குது. அந்த அம்மா சொன்னாங்க, ஏங்க இவ்வளவு புக்கு படிச்சு கொடுத்தீங்களே, யாருமே படிக்கிறத வச்சுட்டு போயிட்டாங்களே, ஏன் இதுல இவ்வளவு செலவு பண்ணீங்க? அது அவர் சொல்றாரு, பக்கத்துல நான் சொல்றாரு, 1000 பேர் கூட விட்டுட்டு போயிடலாம், ஆனா யாராவது ஒருத்தவங்களுக்கு அது போய் சேரும்.
அந்த ஒருத்தவங்க யாரு, நான் பக்கத்துல நின்னல, அது நான் தான். அப்ப எடுத்து இந்த புக் சமஸ்கிருதம் ஆக்சுவலா எனக்கு தெரியாது, நான் கத்துக்கிட்டு தான். அப்ப இந்த புக்கு சும்மா எடுத்து வந்து வீட்டுல வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா விளையாட்டுக்குன்னு படிக்க ஆரம்பிச்சேன். கிருஷ்ண பகவான் வேற சயின்ஸ் புக்கே நான் தொடர்றதே கிடையாது. ஏன்னா சயின்ஸே இதுலதான் இருக்குது. எல்லாமே இதுல இருக்குது. பிசிக்ஸ். நம்ம ஆர்.என். ரவி இருக்கார் இல்லையா, நம்ம இவரு, அவர் சொல்றாரு பிசிக்கல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேப்பர்ல சொன்னாரு. ஆர்.என். ரவி இனாகுரல் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனாரு. என்டையர் பிசிக்ஸ் தியரிய நீங்க பகவத்கீதை படிங்க, அதுல இருக்கு அப்படின்னு சொன்னார். சொல்லியிருக்காரு. அது எப்படி இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். சயின்ஸ் புக்கே இதுதான். சயின்ஸ் புக்கே இதுதான். உதாரணமா சொல்ல போனா இதுல இல்லாத சயின்ஸே இது இல்ல. அணுவுக்குள் அணுவாக இருக்கிறேன். கடவுள் எங்கன்னு தேட தேவையில்ல. அவர் சொல்றாரு, நான் அணுவுக்குள் அணுவாக இருக்கிறேன், அந்த சர்வ லோகத்திலும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சயின்டிஸ்டுங்க படாத பாடுபடுறாங்க. என்ன படாத பாடுபடுறாங்கன்னா, சென்டர் ஃபார் ஜூரிஸ்ல, அதாவது சுவிட்சர்லாண்ட்ல சென்டர் ஃபார் யூரோப்பியன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆன் ஆட்டோமிக் ரிசர்ச் அப்படின்னு ஒன்று இருக்கு. CERN அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டர் ஃபார் யூரோப்பியன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் நியூக்ளியர் பிசிக்ஸ், அதான் CERN அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேலை என்னன்னா, அணுவுக்குள்ளார எப்படி ஆற்றல் உள்ளார போச்சு, அது என்ன செய்யுது, அது என்ன பண்ணுதுன்றதான் ஆராய்ச்சி பண்றதுக்கு. முதல்ல அணுவை பத்தி ஆராய்ச்சி பண்ண முதல் விஞ்ஞானி ஜெனிஃபர் கேப்ரே அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் பிசிக்ஸ் பெற்றவர். அவர் என்ன சொல்றாருன்னா, அணுவுக்குள்ளார இதுல சொல்றதுதான் அது சொல்றாரு. இதான் அணுவுக்கு அணுவாக இருப்பேன்னு சொல்றாரு இல்லையா, அதை அவர் கண்டுபிடிச்சு சொல்றாரு. அணுவுக்குள்ளார ஆற்றல் ஒண்ணு ப்ரொடியூஸ் ஆகுது, ரெண்டாவது ப்ரெசர்வ் பண்ணுது, ரெண்டாவது ஸ்பெண்ட் பண்ணுது. ஆற்றல் உருவாகிறது, ஆக்குது, சேமித்து வைக்கிறது, அழிக்குது. கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, ஆக்கலும் நானே அழித்தலும் நானே. இதைதான் அவங்க பிசிக்ஸ்ல சொல்றாங்க. உருவாக்கப்படுகிறது, ப்ரெசர்வ் பண்ணுது, சேமிக்கப்படுகிறது. அதுக்கு அப்புறம் வந்த விஞ்ஞானிகள்லாம் எல்லாமே நோபல் லாரன்ஸ் தான். அவங்க சொல்றாங்க, இந்த ஆற்றல் அணுவுக்குள்ளார இருக்கிற ஆற்றல் இருக்கு இல்லையா, இந்த பேட்டர்ன் இன் விச் தி ஆட்டம் இஸ் அரவுண்ட் த பார்ட்டிகல்ஸ், அது சுத்தி வர பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்குன்னா, அவங்க சொல்றாங்க, அந்த அவர் எழுதின புக்கு ஒண்ணு, தி கேவோ ஆஃப் மாடர்ன் பிசிக்ஸ், அது பிரெஞ்சு மொழி, கேவோ ஆஃப் மாடர்ன் பிசிக்ஸ். அந்த அது சொல்றாரு, இந்த பேட்டர்னும் எது, இந்த அணுவுக்குள்ளார இருக்கிற அந்த புரோட்டான் நியூட்ரான், இந்த பேட்டர்ன் சுத்தி வர பேட்டர்ன் ஈக்குவல் டு லார்டு நடராஜா டான்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்க. ஆமா, ரியலி இது 30 மொழியில, பல மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. இந்த சுத்தி வர ஆற்றலுடைய அணு, அது இதுல போட்டு காட்டுற பவர் பாயிண்ட்ஸ் போடுங்க போட்டலாம்னு சொன்னேன். இதுல இருக்கிற பவரை விட அது ஒன்றும் பவர் பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்லை இல்லை. அதனாலேயே நான் நிறுத்திட்டேன், வேண்டாங்க எனக்கு ரொம்ப இதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு. அவன் பிஹெச்டி தியரி இது பாக்குறான், பிஹெச்டி தியரி பண்றாங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க அது. இதுக்கு அப்புறம் வந்த நீல்ஸ் போர், ஆட்டோமிக் ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட் நோபல் லாரன்ஸ் நீல்ஸ் போர் சொல்றாரு. நிக்கோலா டெஸ்லா அவர் இதை ஒத்துக்கிட்டாரு. அந்த சுற்றி வர அணுவை சுற்றி வர அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, நடராஜ் சிதம்பரத்துல இருக்கிற நடராஜ் சிலையோடைய டான்ஸும் இதுவும் ஈக்குவலா இருக்குன்னு நான் சொல்லல, நோபல் லாரன்ஸ் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the eastern country in India, the Lord Nataraja dances pattern of the Lord Nataraja equal to the inside the atom அப்படின்னு சொல்றாங்க. இது உலகத்துல இருக்கிற அத்தனை விஞ்ஞானிகளும் மொழிபெயர்க்கப்பட்டு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அது ஆமா அப்படிதான் இருக்கு. அவங்கள்ட்ட லிட்ரேச்சர் எதுக்கு சொல்லுவாங்க, சயின்ஸ் புக்கு, வேடிக் லிட்ரேச்சர், இந்தியன் வேடிக் லிட்ரேச்சர் அதுல இருக்கிறது. அவங்க சொல்றாங்க, இந்தியன் வேடிக் லிட்ரேச்சர்ல இந்த பேட்டர்ன் இருக்கு. இன்னைக்கு 2023 கூட பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் நோபல் பிரைஸ் வாங்கினது அந்த ஆட்டோமிக் ரிசர்ச் பத்தி தான். 2023 நீங்க நோபல் பிரைஸ் பாருங்க, 2 பேருமே அதை தான் கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சா ஒன்றும் பெருசா கண்டுபிடிக்கல. அந்த பிசிக்ஸ்ல என்ன சொல்றேன்னா, அந்த ஆட்டோமிக் சுத்தி வரும்பொழுது அதுல இருந்து ஒளி வருது, இதை மெடிசன்ல அப்ளை பண்ணலாம், லெட் லைட்ல அப்ளை பண்ணலாம்னு அதுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. இதை முன்னோர்கள் 10 வருஷத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்கன்னு தெரியல, அப்பயே அந்த ஆட்டோமிக் பிசிக்ஸ் பத்தி சொன்னாங்க. ஆனா 2 விஷயம் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அணுவுக்குள்ளார ஒண்ணு மாயை என்ற சக்தி இருக்கு, இன்னொன்னு முக்தின்னு ஒண்ணு இருக்கு. ஒண்ணு மாயைனா இல்லூஷன், முக்தினா சால்வேஷன். அது எங்க கிடைக்குன்னா, அந்த நடராஜனுடைய பாதத்துலதான் கிடைக்கும். வேற யாராலையும் எத்தனை நோபல் பிரைஸ் இன்னும் கோடிக்கணக்கான பேர் வந்தாலும் இந்த 2 விஷயத்த கண்டுபிடிக்கவே முடியாது.
இந்த வருஷம் நோபல் பரிசு பெற்றவங்க கூட கண்டுபிடிச்சாங்க. என்னத்தை கண்டுபிடிச்சாங்க? ஒண்ணும் கண்டுபிடிக்கல. நீங்க பாருங்க, இந்த 2023 நோபல் பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் சேம். அது ஆட்டோமிக் பிசிக்ஸ் தான். ஆனா 2 கண்டுபிடிக்க முடியல. அவன் என்ன சொல்றான்னா, உள்ளார புரோட்டானை விட அணுசக்தி வாய்ந்த ஒரு பொருள் இருக்கு. ஆனா அது என்னன்னு தெரியல அப்படின்னாங்க. சயின்ஸ் உலகத்திலேயே காட் என்ற சொல்லை வேற எங்கேயுமே பயன்படுத்தல. காடுன்னு எந்த இடத்துலயும் பயன்படுத்தல. ஆனா இந்த இடத்த தான் பயன்படுத்துறாங்க. அதுக்கு பேரு காட் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு பேர். சயின்ஸ் எந்த இடத்துலயுமே காட் என்ற சொல்லு கிடையவே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. காட் பார்ட்டிகிள்ஸ், கடவுள் துகள் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அது என்ன கண்டுபிடிக்கல, அந்த பேர் வச்சுட்டாங்க கடவுள் துகள். ஆனா நம்ம முன்னோர்கள் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடராஜா புல்லட் சுத்துறாரு, அந்த டான்ஸ் மேல நெருப்பு சக்கரம் இருக்கும். அது எதை காட்டுதுன்னா இந்த ஆக்கல் அழித்தல் இந்த இதுதான் காட்டுது. அந்த சென்சேஷன் தான் காட்டுது. எந்த சேனல்ல எது கண்டுபிடிச்சாலும் இந்த நம்ம முன்னோர்கள் சொன்ன வேடிக் லிட்ரேச்சரை சயின்ஸ் ஒருபோதும் மீற முடியாது. மீறுவதற்கான வாய்ப்புகளும் கிடையாது. சந்திராயன்ல சந்திராயன் 3 போய் இறங்குனது இந்தியாவையே பார்த்து, ரொம்ப இந்தியாவின் பெருமையை பார்த்து எல்லாமே பாராட்டினாங்க. சந்திராயன் 3 நம்ம சயின்டிஸ்ட்ல சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சந்திரன் கொடுத்த ஒளியை விட நாட்டுக்கு சந்திராயன் கொடுத்த ஒளி தான் அதிகம் அப்ப. ஆனாலும் அதுக்கு காரணமான ஒரு விஞ்ஞானியை விட மெய்ஞானி ஒருத்தர் இருக்காரு. நிறைய பேருக்கு அது தெரியாது. அது யாருன்னா சுவாமி விவேகானந்தர். அவர் ஒரு விஞ்ஞானி 1000 சுவாமி விவேகானந்தர் என்ற மெய்ஞானி, ஒரு சன்னியாசி 1000 விஞ்ஞானிகளுக்கு சமம். எப்படின்னா, ஒரு தடவை விவேகானந்தர் ஜப்பானுக்கு போயிட்டு இருந்தாரு. கூட ஜேஆர்டி டாட்டா, அவர் தான் டாட்டா, அவரு பெரிய பிசினஸ் மேன், அவரும் போனாரு ஜப்பானுக்கு. 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க. எங்க போறீங்க அப்படின்னாரு. ஜப்பானுக்கு போறேன். எதுக்கு போறீங்க? சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது, பார்க்க போறேன். அங்க இருந்து வந்து கத்துக்கிட்டு தொழில் செய்ய போறேன் அப்படின்னாரு. ஏன் நம்ம நாட்டுல சயின்ஸ் இல்லையா, சயின்டிஸ்ட் இல்லையான்னாரு. இல்லையே, இங்க யாருமே இல்லையே. ஏன் அப்படி இல்லைன்னு சொல்றீங்க? ஆரியபட்டா, பாஸ்கரா, கணித விஞ்ஞானம், அஸ்ட்ராலஜி எல்லாமே நம்ம நாட்டுல தான் இருக்கிறாங்க. 200 ஆண்டுகள் இந்த பிரிட்டிஷ்காரங்க ஆண்டதால அவங்க எல்லாம் இல்லாம போயிட்டாங்க. இவங்க வந்து மறைச்சிட்டாங்க. நீங்க உங்கள்கிட்ட வசதி இருக்கு, நம்ம இந்தியா நாட்டை திருப்பி கொண்டு வரலாமே, சயின்டிஸ்ட உருவாக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. யாரு? விவேகானந்தர் சொன்னாரு ஜேஆர்டி டாட்டாக்கு. டாட்டா ரொம்ப வருஷம் ஆச்சு. ஐயா ஜாம்ஷன் டாட்டா. அவரு ரொம்ப நாள் வருஷம் கழிச்சு, அப்ப மகாராஜா ஆண்டுகிட்டு இருந்தாரு கர்நாடகாவில். போய் பார்த்தாரு. எனக்கு ஒரு இடம் கொடுங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க, நான் சயின்ஸ் சென்டர் ஆரம்பிக்க போறேன். விஞ்ஞானி இவரு சொன்னாரு, விவேகானந்தர் சொன்னாரு, சயின்ஸை இங்கேயே உருவாக்கலாம், நீங்க ஏன் அங்க போறீங்க அப்படின்னாருங்க. உடனே மைசூர் மகாராஜா 700 ஏக்கரை ஃப்ரீயா பெங்களூர் நடு சிட்டியில கொடுத்தாரு. அந்த 700 ஏக்கர் தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், IIS அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இதுல இருந்து பிரிஞ்சு போனதான் ISRO, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அந்த ISRO இந்த விஞ்ஞானிகள் தான் நிலவுக்கு சந்திராயன் அனுப்பினாங்க. அந்த விஞ்ஞானிகளை உருவாக்குனதுக்கு காரணம் விவேகானந்தர் என்ற சன்னியாசி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான். ஏன் உருவாக்க அந்த ஒரு வார்த்தைகள் நிலவு வரைக்கும் போயிருக்கு. அதுதான் விவேகானந்தர் இந்த புத்தகத்தை உலக லெவல்ல கொண்டுகிட்டு போகணும்னு ஆசைப்பட்டார். உலக லெவல்ல இதனுடைய மகத்துவத்தை சொல்லிக்கிட்டு வரணும்னு பண்ணாரு. ஆனா எதிர்பாராத விதமா குறைவான காலத்திலே மரணம் அடைந்து விட்டது. இந்தியன் கல்ச்சருக்கே மிகப்பெரிய இழப்பு, இந்தியன் கல்ச்சருக்கே இழப்பு. எதுக்குன்னா இதுல அவ்வளவு ஒரு சமஸ்கிருதம். நம்ம திரும்ப சப்ஜெக்டுக்கு போயிடலாம். கர்ம யோகம் அந்த யோகத்துல நம்மளுடைய கர்மேந்திரியாணி சமயமே விட்டுட்டு புலன்களை எப்படி அடக்கலாம் அப்படின்னு வேலை செய்யற இடத்துல புலன்களை அடக்குவது பத்தி சொல்லியிருக்காங்க. மீண்டும் சமஸ்கிருதத்துக்கு போயிடலாம். சமஸ்கிருதம் தெரியாதவங்க ஸ்லோகம் மட்டும் சமஸ்கிருதத்துல கத்துக்குங்க. இந்திரியாணி ஏன்னா மன புத்தி, நம்மளுடைய சென்சேஷன் 5 ஆர்கன் ஆஃப் ஆக்ஷன் அப்படி சொல்றேன். ஆர்கன் ஆஃப் ஆக்ஷன்ல நம்ம 5 புலன்கள் தான் இந்திரியாணி. இந்திரியாணி மனோ புத்தி அக்ஷாதிஷ்டானம் முச்சதே ஏதர் விமோகையே ஞானதே மாவரி தேகிதம் அப்படின்னு சொல்லி இந்திரியாணி மனோ புத்தி அக்ஷாதிஷ்டானம் முச்சதே ஏதர் விமோகையே ஞானமாவிரிதம் தேகினம். உங்களை சென்சேஷன் இந்த 5 புலன்களை நீங்க அடக்கலைன்னா கண்டிப்பா ஞானம் ஆவிரிதம் தேகினம். ஞானம் ஆவிரிதம், ஞானம் என்றால் விஸ்டம், ஆவிரிதம் என்றால் ஹைடிங். ஞானம் ஆவிரிதம் தேகினம், உங்கள் உடலில் உங்க மனதை மறைச்சிடும் அப்படின்னு சொல்லு. அதுக்கப்புறம் தஸ்மாத்
தஸ்மாத்னா சோ தட் அப்படின்றது. ஆகவே தஸ்மாத் இந்திரியான் யாதவ் நியம பரதர்ஷப. ஆக உனது சென்சேஷனை அடக்கி உன் வேலை செஞ்சாலே பாப்மானம் பிரஜிகி ஹேனம் ஞான விஞ்ஞானம் நாசனம். பாப்மாமி பிரஜிகி ஹேனம் அப்படின்னா உன்னுடைய சின், உன்னுடைய பாவ புண்ணிய பாவம்லாம் உன்கிட்ட விட்டு போயிடும். பாப்மானம் பிரஜிகி ஹேனம் ஞான விஞ்ஞானம் நாசனம். இந்திரியாணி பரான் யாகு இந்திரியோப்பிய பரம் மனக மனசாசு பரபுத்தி யோ புத்தே பரசாஸ்து. இந்திரியாணி பரஞ்யாகு, இந்த இந்திரியனுடைய இந்த புலன்களை காட்டிலும் உடலை காட்டிலும் மேலானவை, உயர்ந்தவை, நுண்ணியவை அப்படின்னு சொன்னா உனது புத்தி தான். அது இந்திரியோப்பிய பரம் புத்தி. பரம் என்ன ஹையஸ்ட், புத்தி என்ற விஸ்டம். விஸ்டம் இஸ் மோர் தேன் யுவர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்திரியோப்பிய பரம், பரம் புத்தி. மனசா பர புத்தி யோ புத்தே, புத்தியை விட யோ புத்தியே பரதாஸ்து பரம புத்தியை விட உயர்வானது உனது ஆத்மா. புத்தே பரதாஸ்து அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சைக்காலஜி. ஆக்சுவலா சொல்ல போனா இதுவும் ஒரு சைக்காலஜி தான். ஆகவே ஏவம் புத்தே பரம்புத்வா சம்சிதி ஆத்மனாரத்தம் ஜகிசத்ரும் மகாபகோ காமரூபம் துரோசதம். காமரூபம் துரோசதனா அந்த உன்னது காம எண்ணங்களை, காம ரூபம் துரோசதம்னா டிசைர்னஸ். டிசைர்னஸ் துரோசதம் அப்படின்னா கொன்றுவிடு அப்படின்னு அர்த்தம். அப்ப காமம் இன்பம் இல்லாமே இருக்கலாமா அப்படின்னா வேலை செய்கிற இடத்துலதான் தான் இது. அப்படி அவருதான் சொல்றாரு அந்த குருஷேத்திராவில அவரு சொன்ன பாருன்னா அந்த நேரத்துல அவர் சொல்றாரு காம ரூபம் துரோசதம். துரோசதம் மீன்ஸ் கில் யுவர் டிசைர். உன்னது எண்ணங்களை, இன்ப உணர்ச்சிகளை கொன்றுவிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இந்த டாபிக் வந்து சென்சேஷன், மைண்ட். முன்ன வந்தது புத்தி, அடுத்தது மைண்ட், சென்சேஷன், ஆத்மா. இது எல்லாமே ஒரு வேலை செய்யும் பொழுது நம்மளுடைய அங்கத்தை பற்றி, சென்சேஷன், நம்ம செயல்களை பற்றி கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொன்ன மிக அருமையான மிக அருமையான ஸ்லோகம். இதுல ஒரு இடத்துல இந்த கர்மயோகத்துல வரும்போது கிருஷ்ணரே சொல்லிட்டாரு. கிருஷ்ணரே அவரே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நானே வேலை செஞ்சுட்டு தான்ப்பா இருக்கேன். இந்த வேலை செய்யறது, வேலை செய்யாம நான் இல்லை. திரிஷி லோகேசி கிஞ்சன நானாவுதம் பரமாப்தம் அப்படின்னு சொல்றாரு. 3 உலகத்துல நான் சன்னியாச ஒரு என்ன சொல்றேன்னா காடு அவரே வந்து சொல்றாரு. நவே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷு லோகேசி கிஞ்சன நானாவாப்தம் கர்த்தவியம் வர்த ஏவசா கர்மணி. நோ மே, எனக்கு பார்த்தா எனக்கு ஒண்ணுமே கிடையாது. கர்த்தவியம், செய்ய வேண்டிய செயல்கள். கர்த்தவியம் மீன்ஸ் செய்ய வேண்டிய செயல்கள் எதுவுமே கிடையாது. திரிஷு லோகேசு கிஞ்சன, 3 லோகத்திலே எனக்கு செய்ய வேண்டிய செயல் எதுவுமே கிடையாது. ஆனா வர்தசா ஏவ கர்மணி, வர்தசா ஏவ கர்மணி, கர்மணின்னு தான் டூயிங் த ஒர்க். ஸ்டில் ஐ எம் டூயிங் த ஒர்க். ஏன் அப்படி செய்யறேன்னா, என்ன ஃபாலோ பண்றவங்க மக்கள் அவங்களும் அந்த வேலையை செய்யணும். கடவுளே வந்து நேரடியாக சொல்றாரு. இது வரைக்கும் வந்து அர்ஜுனன்ட்ட சொல்லிட்டு இருக்காரு, அது செய்யணும், இது அப்படி பண்ணணும், புலன்களை அடக்கணும், சென்சேஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. காமரூபம் துரோசதம் அதெல்லாம் சொல்லிடுறாரு. கடைசியில இவரே சொல்லிட்டாரு, நானே வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேன்பா. அதான் சொல்றாரு, நாமே பரதஸ்தி கர்த்தவியம் திருஷிலோகேசி கிஞ்சன நானவாப்தம் அவாப்தம் வர்த ஏவசா கர்மணி அப்படின்னு சொல்றாரு. அவரே வேலை செஞ்சுட்டு தான் இருக்காரு கிருஷ்ண பகவான். ஏன் சொல்றாருன்னா, எதிகேகம் நா வர்தேயம் ஜாது கர்மண்ய தந்திரித மம வர்தமானு வர்தந்தே மனுஷா பார்த்த சர்வச்சா. என்னுடைய நான் செய்யாத போயிட்டுனா, நானும் சோம்பேறியா உட்காந்துட்டுனா, என்ன ஃபாலோ பண்ற இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை யோகங்களும் அத்தனை உயிரினங்களும் அது 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 அப்படிதான். அவரே நான் படைக்கப்பட்ட உயிர் எல்லாமே என்ன செய்யணும், நான் என்னதான் ஃபாலோ பண்ணும். அதான் சொல்றாங்க, மனுஷியா பார்த்த சர்வக்ஷ. மனுஷியாக பார்த்தா சர்வக்ஷ, சர்வக்ஷ என்டையர் வேர்ல்டு. மனுஷா, மனுஷங்களுக்கு கூட என்டையர் ஹியூமன் பாடி ஆல்சோ நாட் ஒர்க்கிங் த டியூட்டி இஃப் ஐ எம் நாட் லேசி அப்படின்றத மீனிங் தான். உசிதாயோர்மே இமே லோகா நா குறியாம் கர்மசே தகம் சங்கரஸ்ய சா கர்தாகம் உபகன்யாம் இம பிரஜா. உசிதேயூர் இமிலோகா, இந்த உலகத்தை அழிந்துவிடும். உசிதேயூர் டெஸ்ட்ராய்டு, என்டையர் சிஸ்டம் டெஸ்ட்ராய்டு. உசிதேயூர் இமே இந்த லோகா என்றால் உலகம். உசிதேயூர் இமிலோகா நாகுரியாம் கர்மசே தகம் சங்கரஸ்ய சா கர்தாஹ்யம் உபகன்யாம் இம பிரஜா.
உபகன்யாம் இமப்பிரதி உபகன்யாம் மீன்ஸ் டெஸ்ட்ராய் தான். இந்த உலகத்திலேயே நான் வேலை செய்யலைன்னா எல்லா உலகம் இந்த என்டையர் சிஸ்டம் ஆஃப் ஆர்கனிசம் எல்லாமே போயிடும். அதான் உசிதேயூர் இமேலோகா, உலோகத்தில் உள்ள எத்தனை உலகங்களும் ஆகவே இதனுடைய இம்பார்ட்டன்ஸ், இந்த கர்மயோகத்தோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொன்னா வேலை செய்யணும். அந்த வேலை செய்யற இடத்தை எப்படி செய்யணும்? அதுதான் இந்த புலன்களை அடக்கி செய்யணும். கடவுளே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. சக்தா கர்மண்ய வித்வாம்ச யதா குர்வந்தி பாரதா குறியாத் வித்வாம்ச ததா சக்த சிகிர்ஷு லோக சங்காரம். சிகிர்ஷு லோக சங்கம் வெல்ஃபேர் ஆஃப் த வேர்ல்டு. சிகிர்ஷு லோக சங்காரம், இந்த வெல்ஃபேர் ஆஃப் த வேர்ல்டுக்கு நீங்களும் செய்யணும், மற்றவங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும், வேலை செய்யணும் அப்படின்னு இதுல சொல்றாரு. இந்த வேலையுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்மளுடைய கர்ம யோகம் இதுல சொல்றாரு. ரெண்டாவது, இந்த கர்ம யோகத்துல நிறைய இருக்கு. மொத்தம் 34 ஸ்லோகங்கள் இருக்கு. 34 ஸ்லோகங்களும் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்காது. ஆனா சில ஸ்லோகங்களை, முக்கியமான ஸ்லோகங்கள் மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல இன்னும் ஒரு முக்கியமான ஸ்லோகம் ஒண்ணு. தேவான் பாவயதேன தேவதேவா பாவயந்தக பரஸ்பரம் பாவயந்தக ஸ்ரேயபரம் அவாப்பியசி. இந்த ஸ்லோகம் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டுக்கு இட் இஸ் வெரி ரிலவெண்ட் ஸ்லோகா. அதுல என்ன சொல்றாங்கன்னா, தேவான் பாவயதேன தேவதேவா பாவயந்தக பரஸ்பரம் பாவயந்தக சிரேயபரம் அவாப்பியசி. பரஸ்பரம் பாவயந்தகனா உன்னுடைய செயலால் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் அந்த உதவி சிரேயபரம் அவாப்பியசி, பரமா அவாப்பியசி, இறைவனை கொண்டு சென்றடையும், நீங்கள் மேன்மேலும் அடைவீர்கள். இந்த நேரத்துல நம்மளுடைய ஆனரபிள் ஃபவுண்டர் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் முரளிதரன்ஜி அவர்களை நம்ம சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா பரஸ்பரம் பாவ எந்தக சிரேயபரம் அவாப்பியசி, உன்னால மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடிந்தா அந்த உதவி உன்னை மேன்மேலும் உயர்த்தும். ஸ்ரேயா மேன்மேலும் பரம அவாப்பியசி. இந்த விஷயத்துல நம்மளுடைய இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற ஓனர், நம்மளுடைய ஃபவுண்டரும் அவருடைய வாழ்க்கை துணைவியார் அவர்களும் they are rendering their selfless service. They are really rendering their selfless service to the society, to the state, to the entire human being, to the senior citizen. They are rendering service to the orphan. Even plant and animal are not also suffer within the campus of the Sevalaya. Plant also protected by doing organic agriculture, animal also protected by doing Goshala. அவர்களுக்கு பகவத்கீதையில சொல்லிடுற மாதிரி ஸ்ரேயபரம் அவாப்பியசி, மேன்மேலும் உயர்வார்கள். கிருஷ்ண பரமாத்மா வாழ்த்துக்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிகாஸ் they are doing selfless service to the society, irrespective of caste, irrespective of religion, irrespective of community, irrespective of height and weight, sex, everything. அதனால இந்த ஸ்லோகம் வெரி ரிலவெண்ட் டு அவர் இன்ஸ்டிடியூட் சேவாலயம். தேவான் பாவயதேன தேவதேவா பாவயந்தக பரஸ்பரம் பாவயந்தக ஸ்ரேயபரம் அவாப்பியசி. கிருஷ்ண பரமாத்மா சொன்னது நான் சொல்லல, நீங்க படிச்சு பாருங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்தா உங்களுக்கு கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கண்டிப்பா கிடைக்கும்னு அவரே சொல்லியிருக்காரு. அது அவங்களுக்கு கிடைக்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்றென்றும் அவருக்கு எந்த ஒரு தீமைகளும் எந்த ஒரு கஷ்டங்களும் வராம அவருடைய அனுகிரகம் கிடைத்து அவரால் நம்மளாம் அவரால் பலன் பெறேன். நான் மாத சம்பளம் வாங்குறேன், பலன் பெறேன். அதனால அவர் நல்லா இருக்க வேண்டும் என்று கிருஷ்ண பரமா எல்லாம் வல்ல முருகனை வேண்டி மீண்டும் இதை தொடரும். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுல 34 ஸ்லோகத்துக்குலயும் மிக முக்கியமான இன்னும் ஒரு ஸ்லோகம் நிறைய இருக்குது. 34 சொல்லிட்டு வர முடியாது, அவர் முடிச்சுட்டு சொல்றாரு. ஒரே ஒரு ஸ்லோகம் கடைசியா சொல்லிடலாம். நிறைய எடுத்து வச்சு எல்லாத்தையும் மறந்துட்டேன். சரி, இந்த வாய்ப்பு, தட் இஸ் தி சேவாலயா ரியலி இட் இஸ் ஒர்க்கிங் அரவுண்ட் த கிளாக். It is working around the clock, not a single, it's working over 8 hours, 6 hours, not. This is working around the clock. And the time, 1 hour is given to me. This is golden opportunity and golden hour. எனக்கு கொடுத்ததுல நான் சான்ஸ்கிரிட் ஐ லேர்ன். நான் சான்ஸ்கிரிட் முதல்ல படிச்சு எல்லாம் சான்ஸ்கிரிட் கிடையாது, பட் ஐ லேர்ன் இட். இது நான் ஒண்ணு எப்படி நிறையவே லேர்ன் பண்ணியிருக்கேன். பேசுற சான்ஸ்கிரிட் மொழி தெரியும். எப்படி தெரியும்னா எல்லாரும் கேட்பாங்க, எப்படி அவனுக்கு சான்ஸ்கிரிட் தெரியும், எப்படி தெரியும்னா ஒண்ணு இறைவன் மேல பக்தி. அந்த பக்தி தான்
சாதாரணமா எடுத்தேன். அந்த பக்தி என்னை ஒரு 100 பேருக்கு முன்னாடி பேச வச்சது இறைவனுடைய அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகம் தான். சாதாரண ஒரு சமஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை கூட தெரியாது. அந்த ஒரு தடவை கோயிலுக்கு போகும்போது சான்ஸ்கிரிட் பேசினாங்க. அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க இவ்வளவு பேசுறீங்களே எப்படிங்க தெரியும்? மூச்சு விடாத பேசுறேன். மெமரி பவர். நான் பார்த்து அசந்தது ஒண்ணே ஒண்ணு, மெமரி பவர். இவ்வளவு இது எப்படி மெமரி பண்ணீங்க? அவருக்கு ஒருத்தர் கோயில் சாதாரண கோயிலுக்கு போனா மந்திரத்தை எல்லாமே சொல்றாரு. எப்படி இதை மெமரி பண்ணீங்க கேட்டேன். நான் காஞ்சிபுரத்துல படிச்சேன். எங்க அப்பா மெமரி. வாட் ஏ கிரேட் மெமரி பவர். அந்த மெமரி பவர் வேணும்னா இதுதான் படிக்கணும்னு உணர்ந்துட்டு இப்ப நிறையவே நான் மெமரி பவர் வருது. கிரேட்டஸ்ட் புக். இதை பத்தி நிறைய சொல்லலாம். இதனுடைய இம்பார்ட்டன்ஸும் இதனுடைய வேல்யூஸும் சொல்றதுக்கு எனக்கு அருகதை கிடையாது. ஏன்னா பகவான் பரமாத்மா அவர்கிட்ட இருந்து அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணவும் அவருடைய முக்கியத்துவம் சொல்ல நான் யாரு? எனக்கு என்ன அருகதை இருக்கு? சான்ஸ்கிரிட் பக்தியால சான்ஸ்கிரிட் கத்துக்கிட்டேன். சான்ஸ்கிரிட்டை கத்துக்கிட்டு மற்ற வெஸ்டர்ன் லாங்குவேஜ் எல்லாம் ஈஸியா கத்துக்கலாம். தமிழுக்கும் சான்ஸ்கிரிட் 40% வார்த்தைகள் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஆனா தமிழ் படிச்சவங்க எல்லாமே சான்ஸ்கிரிட் படிக்கலாம். அது சின்ன சின்ன நிறைய டைம் இல்லை. சான்ஸ்கிரிட் தமிழும் ஈக்குவல் தான். பக்திலையும் ஈக்குவல், மற்றதுலையும் ஈக்குவல் தான். மொழியிலையும் ஈக்குவல் தான். தி கிரேட் சான்ஸ்கிரிட் வேர்ட் கிவன் டு தி ஆர்ட்ஸ். ஒரு பெரிய பெனோவலன்ஸ், ஒரு பெரிய கொடைகள் தான் இது. இதை சான்ஸ்கிரிட்லயே பேசணும்னு நினைச்சேன். சமஸ்கிருதம் பேசாதீங்க, நிறைய பேருக்கு புரியாது, தமிழ்ல பேசுங்க அப்படின்னாரு. இல்லைன்னா சமஸ்கிருதத்திலேயே பேசணும்னு தான் எனக்கு கிடைச்சு. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் பேசிய மொழி நான் பேசுறதுக்கு பல ஜென்மத்துல கொடுத்து வச்சிருக்கோம். அவர் உச்சரித்த வார்த்தைகள், அவர் உச்சரித்த 600 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி கிருஷ்ண பகவான் உச்சரித்த வார்த்தையை நான் உச்சரிக்கிறதுக்கு ரியலி என்னுடைய பேரண்ட்ஸ் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஐயாவுடைய தலைமையில அவருடைய கொடுத்த டைம் அதை விட எனக்கு வரப்பிரசாதம். தேவான் பாவையதேன தேவதேவா பாவையந்தக பரஸ்பரம் பாவையந்தக சிரேயபரம் அவாப்பியத்துக்கு. அவர்களும் நல்லா இருக்கிறது, நானும் நல்லா இருக்கிறது. நேரம் கருத இன்னும் எவ்வளவு ஸ்லோகம் இருக்கு. மொத்தம் 18 அத்தியாயம் இருக்கு. அந்த 18 அத்தியாயமும் கூட சொல்லுவேன். இதுல இருக்கிற ஸ்லோகமே சொல்ல, வேற ஏதாவது கடவுள் கிருபை இருந்தா மீண்டும் இந்த புக் ரிவ்யூவில் சமஸ்கிருதத்தோடு ஒரு அரை மணி நேரம் சமஸ்கிருதம் பேசணும்னு ஆசை. அதுல பேசி உங்களுக்கு இருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நன்றி, வணக்கம். இந்த புத்தகம் பகவத்கீதை அவர் சொல்லிட்டாரு, இது ஒரு ஹோலி புனித நூல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இப்போ சாருடைய சொன்ன கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப நல்ல கருத்துக்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது எனக்கு புதிய கருத்துக்களா தோணல. ஏன்னாமே இப்ப ரீசெண்டா நம்மளுக்கு 115 வீடியோ முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 18 அத்தியாயங்கள் முடிக்கப்பட்டுள்ளது. அதுல கர்மயோகம் இவர் சான்ஸ்கிரிட் சொல்லி சொன்னாரு. நம்ம முரளி சார் சேம் ஒரு பாயிண்ட் கூட மாறல. ஏன்னா சார் இப்போ உங்களுக்கு ஸ்லோகத்தோட சொல்லியிருக்காரு, அவர் ஸ்லோகம் இல்லாம சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு புதிய கருத்துக்களா தோணல. பட் இருந்தாலுமே அதுல ஒரு ஹியூமன் சென்ஸ், ஒரு காமெடி, ஒரு புக் ரிவ்யூ அந்த ஒரு போரிங் சென்ஸ் இல்லாம கொண்டு போனோம். நிறைய விஷயங்கள் சொல்லணும், கர்மயோகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்ற ஒரு அவருடைய ஆர்வம், அந்த ஆர்வத்திற்கு ஒரு எந்த தடையும் இல்லாம ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் ஏன்னா அவரு சார் வாங்க. சுரேஷ் பிரபு. பகவத்கீதா, அந்த உபநிஷா அதெல்லாம் அரவிந்தரும் பாரதியார் விவேகானந்தர் இதெல்லாம் பேசியிருக்காங்க. இதுல என்ன நல்ல விஷயம்னா, சார் பகவத்கீதை கூட சயின்ஸ் கூட கனெக்ட் பண்ணி சொன்னாரு. இப்ப எப்படின்னா ஜெர்மன், ரஷ்யா, எல்லாமே நம்ம என்ன பண்றாங்கன்னா நம்மளுடைய சமஸ்கிருதத்துல இருக்க அந்த முக்கியமான அந்த ஆட்டோ டிரான்ஸ்மிஷனு, மிசைல் டெக்னாலஜி இதெல்லாம் நம்ம கிட்ட தான் பாரோ பண்ணி ரஷ்யா இதுவரையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெர்மனும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நிறைய விஷயம் நம்ம இந்தியாவுக்கு இல்லாம அவங்கள்ட்ட போனது காரணம் அவங்க அதை நுணுக்கமா கண்டுபிடிச்சி செய்யறாங்க. அதுக்கான ரிசர்ச் அண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. நம்மளுக்கு அது இல்லை. அதனால சார் சொன்ன மாதிரி அந்த எல்லா விஷயமும் அந்த பகவத்கீதையில இருக்கு. இதுல என்னன்னா இந்த பிரபஞ்ச அறிவு தானா வரும். இப்போ நம்ம ஒரு டீச்சரா இருக்குன்னா தியரிட்டிக்கலா நம்ம படிப்போம். பட் சயின்ஸ் டீச்சரா இருந்தா 50% தியரிட்டிக்கல், 50% ப்ராக்டிக்கலா பார்ப்போம். பட் பகவத்கீதா கூட கனெக்ட் பண்ணா அது பிரபஞ்ச அறிவு, பிரபஞ்ச ஞானம் கிடைக்கும். அது ஒவ்வொருத்தம் உணர முடியுமே தவிர யார்ட்டையும் சொல்ல முடியாது. நன்றி சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துக்கணும்னா அந்த டெடிகேஷன்.
அதாவது புக் ரிவ்யூ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேர்டனா தான் நிறைய பேர் வந்து பாக்குறாங்க. ஓகேவா, எல்லாரும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் கொஞ்ச நாளாவே நோட் பண்றேன், எனி டைம் அந்த புக்கும் கையுமா தான் இருப்பாரு. பிரேக்ல 10 மினிட்ஸ் விடுறாங்கன்னா அந்த பிரேக்ல கூட அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஸோ இவர் எனக்கு நல்லா தெரியும், என்னோட கிளாஸுக்கு வந்து அக்ரி டீச்சரா இருக்காரு. ஸோ அந்த சப்ஜெக்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேலோட்டமாலாம் எடுக்க மாட்டாரு, ரொம்ப டீப்பா இருக்கும் அவர் சொல்றது. ஸோ ஒரு விஷயத்தை இப்படிலாம் கூட சொல்ல முடியுமா அப்படின்றத வந்து நான் இவர்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். ஸோ இவரும் நானும் வீட்டுக்கு நிறைய டைம் ஒன்னா போவோம், அப்போ நாங்கள் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்ரி தான் அவர் எடுப்பாரு, அக்ரி சப்ஜெக்ட் எடுக்கிறாரு. அதுல ஒரு விஷயம் சொல்லுவாரு, என்னன்னா பசங்களுக்கு ஆல் பாஸ் அக்ரி பாஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அது ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஸோ இப்போ 12th வந்துட்டாங்க, 12th வந்தவொடனே இப்போ அதை மாத்திட்டாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல் சென்டம் அக்ரி சென்டம். இது நான் வந்த உடனே ஆல் பாஸ் அக்ரி பாஸ் சொன்னா பசங்க என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் மாறிடுச்சு, 1 இயர் முடிஞ்சிச்சு, இப்போ வந்து ஆல் சென்டம் அக்ரி சென்டம் அப்படின்னு சொல்லுவாரு. நான் வந்து கொஞ்சம் நகைச்சுவையா தான் பேசுவார் இவரு, சரிங்களா? ஸோ அப்ப நான் ஒரு விஷயத்த கேட்கறேன், சார் இந்த மாதிரி இங்கிலீஷுக்கு ஒன்று சொல்லுங்க சார், ஏதாவது ஒரு நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டா இங்கிலீஷ் பாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி பண்றாரு, டைம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா நகைச்சுவையா ரொம்ப சூப்பரா பேசுவாரு. இவரோட பேசுனீங்கன்னா நீங்க பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. அந்த எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஏஜ் கூடயும் ஈஸியா மிங்கிள் ஆயிடுவாரு. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க சின்ன பசங்களோட பேச மாட்டாங்க, ஸோ ஒரு லிமிட்டா தான் பேசுவாங்க. ஸோ இவர் அப்படி கிடையாது, அதாவது வேலைக்கு தேவையான மாதிரி கரெக்டா எல்லார்கிட்டையும் அவருக்கு வந்து பேச தெரியும். ஸோ நான் சொல்றது ஒரே வார்த்தை, அந்த டெடிகேஷன் ரொம்ப நல்லா இருந்தது சார். நான் ஒரு சில விஷயம் நல்லா கவனிச்சேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது, நீங்க பேசும்போது அந்த கவனிக்கணும்னு தோணுச்சு. தேங்க்யூ சார். ஸ்டாஃப். ஏன்னா இப்போ அடுத்தது நம்ம முரளி சார் ஆவலாக இருக்காரு. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இப்போ பகவத்கீதைன்னும் போதே வந்து நாங்க சார்கிட்ட சொல்லியிருந்தோம், இது ரீசன்ட் டைம்ல போயிட்டு இருக்க ஒரு விஷயம், எப்படியுமே சார் வருவாரு, அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு விளக்கங்கள்லாம் கொடுப்பாரு அப்படின்னுட்டு அதுக்கான விளக்கத்தோட சார் இருக்காங்க. நீங்க உங்களுடைய கமெண்ட், ஏன்னா அவர் சொன்ன மாதிரி டெடிகேஷன், அவர் ஒரு புலவர் மாதிரி தான், கேம்பஸ்ல காம்பஸ் அப்படின்னுவாரு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் என்கிட்ட, நானும் அவர் கூட ரொம்ப நல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், கேம்பஸ்ல காம்பஸ் சண்டையா அப்படின்னுவாரு. இது மாதிரியான நிறைய விஷயங்கள் அவர் கூட நானும் டிராவல் பண்ணும்போது என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. அவர் ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருக்கும் போது கூட ஒரு ஒரு காமெடி போட்டுருவாரு, அந்த ஸ்ட்ரெஸ் மொத்தம் உடஞ்சு போயிடுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா அவருக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். வணக்கம் சார். ஆக்சுவலா லஞ்ச் பிரேக்ல வந்து நாங்க சார்கிட்ட பேசிட்டு இருந்தோம், சார் புக் ரிவ்யூ நீங்க பண்ண போறீங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னோம். ஆக்சுவலா இங்கிலீஷ் ரொம்ப சூப்பரா பேசுறேன், இங்கிலீஷ்ல பண்ண போறீங்களா தமிழ்ல பண்ண போறீங்களான்னு கேட்டேன் நானு. அது சார் சொன்னா சமஸ்கிருதத்துல பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு. சார் நாங்க சும்மா தான் கிண்டல் சொல்றாரு. அப்புறம் வந்து பார்த்தா ஒரு 80% ஒர்க் வந்து சமஸ்கிருதம் யூஸ் பண்ணியிருந்தாரு, 20% தான் தமிழ், அதுவும் நமக்காக தான் யூஸ் பண்ணிருக்காங்க 20 அப்படின்னு தெரிஞ்சது. ஆக்சுவலா நான் இந்த புக் ரிவ்யூ வந்து ஒரு வேர்ட்ஸுமே வந்து நிறைய இன்டெப்தா போய் சொல்லியிருக்காரு, நிறைய விஷயங்கள் சிந்திக்க முடிஞ்சது. தமிழ் மேலேயும் தமிழர்கள் மேலேயும் இந்த பகத் மீது மிகப்பெரிய மரியாதை வந்திருக்கு. இன்னொரு விஷயம் நாங்க மிஸ் பண்ண வந்து இவரு டிஆர் மாதிரி ஆன் த ஸ்பாட்ல அப்படியே கவிதை எடுத்து விடுவாரு. இன்னைக்கு ஒரு கவிதை கண்டிப்பா சொல்லியிருப்பாருன்னு எதிர்பார்த்தோம், அது மட்டும் மிஸ் பண்ணிட்டாரு. சொன்னா நல்லா இருக்கும் சார். அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உடனே ரைமிங்கா ஒரு கவிதை சொல்லிடுவாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஃபைனலா வந்து சாருடைய கமெண்ட்ஸ் கேட்டுடலாம், என்ன உங்களுடைய ஆவல் தெரிகிறது சார். வணக்கம். நீங்க புக் ரிவ்யூ தலைப்பு பகவத்கீதைன்னு போட்டிருந்தது, ஆனா டைம் போக போக இவர் கர்மயோகத்துல மட்டும்தான் இருக்காரு. இவர் இந்த ரேட்ல பார்க்க வந்து ஒரே சாப்டர் தான் பேசிட்டு இருக்காரு, 18 சாப்டர் பேசினா என்னைக்கு முடிக்க போறாரு அப்படின்னு யோசனை வந்தா நான் சைட்ல அப்படி கை காமிச்சேன், டைம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா
நிறைய பேர் நம்ம சுமதி மிஸ் பொண்ணு கல்யாணத்துக்கு வர போறீங்க, நீங்க எல்லாம் வந்து அலங்காரம்லாம் பண்ணிக்கணும் போயிட்டு இல்லையா, நிறைய பேரழிகள்லாம் இருக்கீங்க, எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னாங்க, ரொம்ப டைம் ஆகும் உங்களுக்கு, அதுக்கும் டைம் கொடுத்தாகும். அதனால கொஞ்சம் போயிட்டே இருக்கான்னு பார்த்தா இன்னைக்கு தலைப்பு அப்படின்னா பகவத்கீதை கிடையாது, கர்மயோகம் மட்டும் தான் பேசியிருக்காரு. 3 மொழியில பேசியிருக்காரு, 2 கிடையாது, 3 மொழியில பேசியிருக்காரு. 2 நமக்கு தெரியாது இல்லையா, தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட் 3 பேசிட்டாரு. தமிழ் ஓரளவு புரியுது, இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம், சான்ஸ்கிரிட் கேள்விப்பட்டதே கிடையாது. இன்னைக்கு ஒரு விஷயத்தை உடைச்சிட்டாரு, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என்ன எல்லாரும் தமிழ்நாட்டில் முக்கியமாக தான் நினைச்சிட்டு இருக்காங்க சொன்னா, இந்தியாவில் மற்ற இடங்கள கிடையாது, தமிழ்நாடு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நேற்று கூட யாராவது கேட்டாங்க, அந்த இவங்க நம்ம ஓயாசிஸ்ல வந்தாங்களா, அவங்க கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு இப்பதான் மழை பெய்யுமான்னு கேட்டாங்க. அப்படிதானே? அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாசம் தான் மழை பெய்யும். இந்தியா பூரா அது கிடையாதுங்க. இந்தியா பூரா வந்து மற்ற நேரம் ஜூன், ஜூலை தான் மழை. தெரியும்ல, 2 மான்சூன் இருக்கு, 2 பருவமழை இருக்கு. என்னது? ஆமா, இந்தியா பூரா தென்மேற்கு பருவமழை. அது ஜூன் 1ஆம் தேதி கேரளால ஸ்டார்ட் ஆகி இந்தியா ஃபுல்லா பரவி பெய்யுது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெய்யாது. தமிழ்நாட்டுக்கு தான் வடகிழக்கு பருவமழை. இது வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இயற்கையே அப்படிதான் இருக்கு. தமிழ்நாட்டை மட்டும் தனியா வச்சிருக்கு. அந்த மழை இங்க பெய்யாது, இந்த மழை அங்க பெய்யாது. இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு சில தனி குணங்கள் இருக்கு. அதுல என்ன நினைக்கிறோம், சான்ஸ்கிரிட் தான் ஐயருங்களுக்கு தான் படிக்க தெரியும், மற்றவங்க யாரும் படிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. நான் ஐயருங்க, எனக்கு தெரியாது சான்ஸ்கிரிட். நான் பகவத்கீதை 18 அத்தியாயம் படிச்சு சொன்னேன்னா எல்லாமே வந்து பாரதியார், விவேகானந்தருடைய, மகாத்மா காந்தியினுடைய டிரான்ஸ்லேஷன். அவங்க தமிழையும் இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்காங்க, அதைத்தான் படிச்சேன். தவிர மூலம் படிக்கிற அளவுக்கு எனக்கு புத்தி கிடையாது. ஆனா இவர் ஐயர் கிடையாது. இவர் சான்ஸ்கிரிட்டை வந்து பிச்சு வந்துட்டாரு போட்டு, எல்லாம் ஸ்லோகத்தெல்லாம் சான்ஸ்கிரிட்லயே சொல்லி பண்ணிட்டாரு. அந்த முத்தை திரு பத்தை திரு அது சான்ஸ்கிரிட்டா, தமிழா, இங்கிலீஷா, ஒண்ணுமே தெரியாத ஒரு விஷயம். அதே மனப்பாடமா சொல்றாரு அப்படியே. அந்த பாட்டு டி.எம். சௌந்தரராஜனுக்கே வந்து எப்படி பண்ணாரு தெரியல அவரு இல்லையா, அவரே வந்து நிறைய எழுதி வச்சு பார்த்து படிச்சிருப்பாரு நினைக்கிறேன். இவரு மழை விட்டு தான் நல்லா படிப்பாரு போட்டுருக்கு. ரொம்ப ஆழமான கருத்துக்கள். இதுல முக்கியமா இன்னொரு விஷயமா சொல்லணும். அவர் சொன்னார் இல்லையா, அந்த சுவிட்சர்லாந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்டாமிக் ஸ்டடீஸ், அங்க உள்ள போனீங்கன்னா முதல்ல என்ன தெரியுமா இருக்கு, ஒரு பெரிய நடராஜர் சிலை இருக்கு. உண்மைங்க, சுவிட்சர்லாந்துல இருக்கு, இந்தியாவில கிடையாது. சுவிட்சர்லாந்துல அந்த அட்டாமிக் ஸ்டடீஸ் படிக்க போனீங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூட்ல முதல்ல பெருசா இருக்கிறது நடராஜர் சிலை. நடராஜர் கால், ஒரு கால் இப்படி தூக்கி வச்சிருக்காரு, இன்னொரு கால் கீழே வச்சிருக்காரு, ஒரு கை இப்படி, இன்னொரு கை அப்படி, தலை எப்படி, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரிதான் வந்து எலக்ட்ரான் சுத்தத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இது ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் பேச ஆரம்பிச்சா ரொம்ப டைம் ஆகும். அதில் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்த, திருப்பி சொல்றேன். நம்மலாம் ஸ்கூல்ல படிக்கும்போது என்ன சொல்றாங்க, அணுவை பத்தி சொல்லும்போது பிசிக்ஸ் டீச்சர்லாம் தெரிஞ்சிருக்கும், மற்றவங்க தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. அணுலாம் படிச்சிருக்கீங்களா ஸ்கூல்ல? அணுக்குள்ள என்ன இருக்கு, நடுவுல வந்து என்ன இருக்கு, புரோட்டான். புரோட்டானா நியூட்ரானா, இது நடுவில் இருக்கு புரோட்டான். எலக்ட்ரான் சுத்தி வருது. நம்ம முதல்ல இந்த அதுதான் எலக்ட்ரானிக்ஸ். இதை பத்தி படிக்கதான் எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் முதல்ல நம்ம ஸ்கூல்ல அந்த சிலபஸ் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நடுவுல இந்த நியூட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு, எலக்ட்ரான் சுத்தி வருது, அது வட்ட வடிவத்தில சுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் முதல்ல படிப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது என்ன சொல்லுவாங்க, அது எலிப்டிக்கல் ஆர்பிட், வட்டம் கிடையாது, நீள்வட்ட பாதையே போகும். இது ஏன் முதல்ல சொல்லிடக்கூடாது? ஸ்கூல்ல தான் ஏமாத்திருக்காங்க. ஸ்கூல்ல வட்ட வடிவமா போகும்னு சொல்றாங்க, அப்படிதான் சொல்றாங்க. ஸ்கூல்ல வட்டம் கிடையாது. காலேஜ் போயிட்டீங்கன்னா வட்டம் கிடையாது, அது அப்பதான் கண்டுபிடிக்கல, நம்ம காலேஜ் போறப்ப கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது, அது முதலே அதுதான். ஆனா ஸ்கூல்ல நீள்வட்டம் சொன்னா புரியாது, பசங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியுது வட்டம் தான், ஏன்னா அடிக்கடி மார்க் வாங்குறாங்க இல்லையா. அதனால அந்த ஷேப் தெரியும் அவங்களுக்கு, வட்டம் தான் இதுதான் வட்டம்னு தெரியும் எல்லாருக்கும். அதனால வந்து எலக்ட்ரான் வட்ட வடிவத்தை சுத்துது அப்படின்னு முதல்ல சொல்றாங்க. அதுக்கு அடுத்து நீங்க காலேஜ் லெவலில் போனீங்கன்னா நீள்வட்ட பாதையில போகுதுன்றாங்க. அதுக்கப்புறம் காலேஜ்ல நீங்க வந்து பிசிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னா
நான் அப்படிதான் படிச்சேன். நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ் அந்த மாதிரி படிச்சீங்கன்னா அது நீள்வட்டமும் கிடையாது, கிளவுடுங்கிறாங்க. ஒரு மேகம் மாதிரி சுத்துது, இப்ப இப்படி போகும் இப்படி போகும் இப்படி போகும், மேகம் மாதிரி சுத்துது, அது நீள்வட்டம்னு கூட டெஃபினட்டா சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நீங்க அதுல ஆழமா படிக்க போனீங்கன்னு சொன்னா ப்ராபபிலிட்டி தியரி கொண்டு வராங்க. என்ன ப்ராபபிலிட்டி ஆனது? சாத்தியக்கூறு. இந்த எலக்ட்ரான் இங்க இருக்கிறதுக்கு 40% ப்ராபபிலிட்டி இருக்கு, இங்க இருக்கிறதுக்கு 50% ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருந்தா இருக்கும், இல்லாட்டி இருக்காதுன்றாங்க. அப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சயின்டிஸ்ட். அந்த எலக்ட்ரான் எங்க இருக்குன்னு தெரியாதுங்க, எங்கேயோ இருக்கு, உள்ள சுத்தி வருது, அவ்வளவுதான். அது எப்படி சுத்தி வருதுன்னு தெரியல. அப்படிங்கிறதுதான் பிசிக்ஸினுடைய ஒரு லெவலுக்கு போனீங்கன்னு சொன்னா எனக்கு ஒண்ணும் தெரியலங்கிறது தான். நியூட்டன் என்னங்க பண்ணாரு? ஆப்பிள் சாப்பிட்டாரு, ஆப்பிள் கீழே விழுந்தது, கீழே வந்தோம்னா யோசிச்சாரு அவரு, இந்த ஆப்பிள் ஏன் மேல கீழே விழுந்தது, ஏன் மேல போல, ஏன் அங்கே நிக்கல, யார் பிடிச்சி கீழே இழுத்து விட்டாங்க, தானா கீழே விழுது அப்படி யோசிக்கும் போது புவி ஈர்ப்பு விசை இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. புவி ஈர்ப்பு விசை இருப்பதால ஆப்பிள் கீழே விழுந்தது. ரைட்டுங்க, புவிக்கு ஏன் ஈர்ப்பு விசை இருக்கு? புவிக்கு ஏன் ஈர்ப்பு விசை இருக்கணும் அப்படின்னா பூமியினுடைய சென்ட்ரல் போர்ஷன் இருக்குது, அது வந்து காந்தம், மேக்னெட். மேக்னெட் தான் பூமிக்கு நடுவுல இருக்கு. சென்டர் பூமி போனீங்கன்னா உள்ள பள்ளம் தோண்டிட்டு போனா இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடும். நான் பல பேர் போர் போட்டு இல்லையா, இன்னும் கொஞ்ச நாள் அந்த மேக்னெட்டை போய் தொட்டுருவீங்க. அவ்வளவு தூரம் 100 அடி 200 அடி 300 அடி போயிட்டு இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ் அங்க போய் தொட்டுருவோம் போயிட்டு. அப்ப அந்த சென்ட்ரல் போர்ஷன் இருக்கு இல்லையா பூமியில உள்ள அண்ணுக்குள்ள போயிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு பொருள் மேக்னெட்டா இருக்கு. அந்த மேக்னெட் இருக்கிறதாலதான் ஈர்ப்பு விசை இருக்கு. ரைட்டுங்க, அந்த மேக்னெட்டை யார் அங்க வச்சாங்க? தெரியாது. அவ்வளவுதான். சயின்ஸுங்கிறது ஒரு 5-6 கேள்விக்கு அப்புறம் தெரியாதுன்னு தான் பதில். அந்த 5-6 கேள்வி வரைக்கும் போறீங்களா, அதுக்குதான் நோபல் பரிசு. நீங்க அடுத்த கேள்விக்கு போறீங்க, அடுத்த கேள்விக்கு போறீங்க, அடுத்த கேள்விக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா நோபல் பரிசு கொடுத்துட்றாங்க. ஆனா அது கடைசி கேள்விக்கு போனீங்கன்னா ஆன்சர் தெரியாது, அவ்வளவுதான் இருக்கு. அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து எப்படி வேணா சுத்தலாம் அப்படின்னும் போது இப்படி சுத்துறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அப்படிங்கிற ஷேப் வந்து இந்த நடராஜர் டான்ஸ் ஆகும். எப்படி பண்ணாங்க அந்த மாதிரி? G20 மாநாடு நடந்தது டெல்லியில, பேப்பர் எல்லாம் பார்த்திருப்பீங்க. G20 மாநாடு வாசல்ல தான் பெரிய நடராஜர் சிலை தான் வச்சாங்க. டெல்லியில நடக்குது. நடராஜர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு, சிதம்பரத்துல தான் இருக்காரு நடராஜர். தெரியுமா உங்களுக்கு? சிதம்பரம் ஒரு ஊருக்கு தெரியுமா? எல்லாம் தசாவதாரம் பார்த்து சிதம்பரம் தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. இவருடைய கமலாசன் கிட்ட அடிக்கிறார், அவரால் தெரியும் சிதம்பரம் நடராஜர் எல்லாம். நடராஜர் தமிழ்நாட்டில் இருக்க கடவுளுங்க, தமிழ் கடவுள். அவரை கொண்டு போய் ஏன் டெல்லியில வைக்கிறாங்க? இப்ப நிறைய பேசுறோம் இல்லையா, ராமர் தமிழ் கடவுள் கிடையாது, அவர் வடநாட்டு கடவுள், அவர் ஏன் இங்க வந்தாருன்றாங்க. கடவுள் எங்க இருப்பாருன்னா தெரியாததான் கடவுள். அவர் போய் ஒரு வடநாடு ஒரு தமிழ்நாடு பைத்தியக்காரங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ நடராஜரை கொண்டு போய் டெல்லியில வச்சுருக்காங்க, நடராஜர் கொண்டு சுவிட்சர்லாண்ட்ல வைக்கிறாங்க. எங்கெல்லாம் பிசிக்ஸ் பேசுறாங்க நடராஜர் போயிட்டு வராங்க. ஏன்னா அந்த ஷேப் அந்த மாதிரி இருக்கு. அட்டாமிக் அந்த எலக்ட்ரானிக் மூவ்மெண்ட் அந்த மாதிரி இருக்குன்றது அவர் கொண்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆழமான விஷயங்கள் நம்ம இலக்கியங்கள்ல இருக்கு, ஆன்மீக இலக்கியங்கள்ட்ட ரொம்ப பிரமாதமான விஷயங்கள் இருக்கு. நிறைய கேள்விகள் பதில் தெரியாது அப்படின்னு சயின்ஸ் சொல்லிடும், ஆனா அந்த பதில் இங்க இருக்கு. பல விஷயங்கள் பதில் இங்க இருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு, மேத்ஸ்ல வந்திருந்தாருல, சில பேர் பார்த்திருப்பீங்க. யார் பாத்தீங்க? அவரு நியாஸ் நீங்க பாத்தீங்கல்ல, சுதர்சன இருந்தாரு. அவர் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அவர்தான் படிச்சவரு, அங்கதான் நியாஸ் அங்கதான் இருக்கு. இவரும் பேசும்போது சொன்னாரு, ஜாம்ஷெட்ஜி டாட்டாக்கு வந்து விவேகானந்தர் தான் சொன்னாரு சொல்லிட்டு, இந்தியன் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல. நான் கூட அங்கதான் படிச்சேன். தப்பி தேடி சீட் கொடுத்துட்டாங்க எனக்கு, உள்ள விட்டாங்க. ரொம்ப பெரிய இடம் அது. அந்த சுதர்சன் அங்கதான் இருக்காரு, இன்னும் அங்கதான் படிச்சாரு. அப்புறம் அந்த நியாஸ் மூலமா அங்கேயே இருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த தியரி குவாண்டம் பிசிக்ஸ் தியரி நீங்க எவ்வளவு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா என்ன சொல்றாங்கன்னா, கடைசியில ஒரு ஸ்டேஜ்ல எல்லாமே மாயைன்றாங்க.
எல்லாமே மாயைனா இது என்ன பகவத்கீதையில சொல்லியிருக்குதா, உபனிஷத்துல சொல்லியிருக்கா, வேதத்துல சொல்லியிருக்கான்னு கிடையாது. குவாண்டம் பிசிக்ஸ்ல சொல்லியிருக்கு. குவாண்டம் பிசிக்ஸ் சொல்றாங்க வெடி தோற்றம். என்னுடைய பகவத்கீதை வீடியோஸ்ல நான் சொல்லியிருந்தேன். பீரியாடிக் டேபிள் பத்தி சொல்லியிருந்தேன். தெரியுமா பீரியாடிக் டேபிள்? பீரியாடிக் டேபிள் தமிழ் என்ன பேரு? தனிம ஆவண ராமன தனிம ஆவண அட்டவணை. சரி, ஓகே. பீரியாடிக் டேபிள் தெரியும் உங்களுக்கு? பாத்துருக்கீங்களா? யூஸ் பண்ணிருக்கீங்களா? முதல்ல என்ன வரும்? எதுக்கு முதல்ல வருது? அதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் முதல்ல வருது. ரெண்டாவது எலக்ட்ரான் தான் ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, அப்படி போய் கீழே போக போக தங்கம் வருது, பிளாட்டினம் வருது, எல்லாம் வருது. அதுல இருக்க ஒரு எலக்ட்ரான் நம்பர் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அது காமிக்குது. இப்போ தங்கத்துல இருக்கிற ஒரு எலக்ட்ரானையும் ஹைட்ரஜன் இருக்கிற எலக்ட்ரானையும் தனியா எடுத்து இந்த ரெண்டு எலக்ட்ரான்ல வந்து இதுதான் ஹைட்ரஜன் எலக்ட்ரான், இதுதான் தங்கத்தோட எலக்ட்ரான் கண்டுபிடிக்க முடியுமா? எல்லாம் எலக்ட்ரான் தான். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒண்ணு சேரும் போது அது வேற ஒரு கட்டமா மாறுது. கூட்டணி மாறும்போது ஆட்சி மாறிடுது. அந்த மாதிரி 10 எலக்ட்ரான் இருந்தா ஒரு எலிமெண்ட், 20 எலக்ட்ரான் இருந்தா ஒரு எலிமெண்ட். அப்ப நம்ம அந்த எலிமெண்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். எலிமெண்ட்டுக்கு அடுத்த ஸ்டெப் உள்ள போனீங்கன்னா எலக்ட்ரான். அதுதான் ஒண்ணு வந்து தங்கமா தெரியறதுக்கும் ஒண்ணு தகரமா தெரியறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒண்ணுங்களா வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதான். அதான் என்னோட வீடியோ சொல்லுங்க, தங்கமும் தகரமும் ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய ஞானியா இருக்க வேண்டியது இல்லை. பீரியாடிக் டேபிள் ஒழுங்கா படிச்சீங்கன்னா போறோம். நீங்க ஸ்கூல்ல பீரியாடிக் டேபிள் கரெக்டா படிச்சு புரிஞ்சுட்டீங்க சொன்னா தங்கமும் தகரமும் ஒண்ணுன்னு புரிஞ்சுப்பீங்கன்னா இதுலயும் அதே எலக்ட்ரான் தான், அதுலயும் அதே எலக்ட்ரான் தான். இதுல 10 இருக்கு, அதுல 20 இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நம்ம ஒரு லெவல் சூட்சமம் தான் சொல்றீங்க. சாஸ்திர கவிஞரை சொல்லுங்க. சூட்சமம்னா தமிழ்ல என்ன சொல்றது? நுணுக்கம். ஒரு லெவல் நுணுக்கம் உள்ள போனீங்கன்னாலே எல்லாம் ஒன்னாயிடுது. அப்ப அந்த நுணுக்கத்துக்கு போகாம பாக்குற பார்வை இருக்கு, அது மாயை. தங்கம் வேறையாயும் தகரம் வேறையாயும் தெரியறது மாயை. ஒரு லெவல் உள்ள போயிட்டு அடுத்த நுணுக்க லெவல்ல போய் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்னாயிடுது. அது எல்லாம் ஒண்ணுதான் சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்மளுடைய ஆன்மீக இலக்கியங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுதான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து அறிவியல் ஒரு ஸ்டேஜ் நின்று போயிடுது. அதுக்கு மேல இதுக்கு ஆன்சர் கிடையாதுன்னும் போது அந்த ஆன்சர்லாம் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க எழுதி வச்சிருக்காங்க எல்லாத்தையும். ஆனா இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம்? வெள்ளக்காரன் வந்த பிறகுதான் நமக்கு எல்லாம் படிப்பு சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் படிக்க வந்தது எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பொய். இதுதான் சும்மா அரசியல் காரணங்களுக்காக இல்லாத பொய் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. வெள்ளக்காரன் வந்து இப்போ மாடு பிடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம எல்லாம் ஞானி ஆயிட்டோம். அதுதான் உண்மை. விவேகானந்தர் பத்தி சொன்னார் இல்லையா, அந்த கப்பல்ல போதான்னு சொல்லி, அவர் ஜாம்ஷெட்ரி டாட்டா இறங்கிட்டாரு ஜப்பான்ல. அவர் ஜப்பான்ல வந்து அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் பார்க்க போயிட்டாரு. ஆனா விவேகானந்தர் அங்கிருந்து இன்னொரு கப்பல் மாதிரி அமெரிக்கா போறாரு. 1893 செப்டம்பர் 11 அன்னைக்குதான் சிகாகோ மாநாட்டில் பேசுறாரு. அது பேசி முடிச்சப்பறம் அமெரிக்க பத்திரிகைகள் என்ன எழுதுறாங்க, இத்தனை நாள் வரைக்கும் இந்தியாவில பாம்பு தான் பிடிச்சிருந்தாங்கன்னு நினைச்சோம், இவ்வளவு பெரிய அறிவாளிகளா இருக்கான்னு தெரியாம போயிடுச்சு நமக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாம் முட்டாள் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன பெரிய பிரச்சனைனா நம்ம எல்லாம் இன்னும் நம்ம தான் முட்டாள் நினைச்சிட்டு, அவன் புரிஞ்சுட்டான். வெள்ளைக்காரங்க புரிஞ்சுட்டாச்சு இந்தியா எல்லாம் முட்டாள் கிடையாதுன்னு. நமக்கு அந்த மாதிரி யோசனையா இருக்கு. நம்ம எல்லாம் முட்டாள் தான், வெள்ளைக்காரன் தான் பெரிய ஆளு இல்லையா, தோல் வெள்ளையா இருந்தா அவன் போய் சொல்ல மாட்டான், அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். சிவப்பா இருந்தா போய் சொல்ல மாட்டான் இல்லையா, அந்த மாதிரி யோசனை நம்ம உட்காந்துருக்கோம். நமக்கு வந்து அந்த நிற வெறி நமக்கு போல, நிற தாழ்வு மனப்பான்மை நமக்கு போல, அதை வச்சு நம்ம முட்டாள் நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அவன் தான் நம்மளோட பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாதுன்றது விவேகானந்தர் ஒரு ஆள் போய் ப்ரூவ் பண்ணிட்டாரு, இந்தியாவில இருக்கிறவங்க அவ்வளவு பெரிய அறிவாளின்னு சொல்லி. அந்த மாதிரி அறிவு சார்ந்த புத்தகங்கள், இந்த ஆன்மீக புத்தகங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. இதெல்லாம் ஏதோ மதம் விஷயம் கத்துல சொன்னாங்களே, இந்த மாதிரி சொன்னாங்கல்ல, மதம் வேணாம் அந்த மாதிரி நினைச்சு ஒதுக்கிடுவோம் நம்ம எல்லாத்தையும். அப்படி கிடையாது. மத வெறியை ஒதுக்கணும், அவ்வளவுதான் தவிர மதத்தை ஒதுக்கக்கூடாது. மதம் சார்ந்த இந்த புத்தகங்கள், பக்தி சார்ந்த இலக்கியங்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்துக்கள், சயின்ஸோட பிரமாதமான கருத்துக்கள்லாம் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு படிக்கணும், யோசிச்சு படிச்சா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப அழகா பேசினாரு.
சமஸ்கிருத புலவர் ஆயிட்டாரு, இங்கிலீஷ் புலவர் ஆயிட்டாரு. அது ரொம்ப நிறைய மற்ற லாங்குவேஜ் எல்லாம் பேசுனீங்கன்னா மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துட்டீங்க நீங்க. உங்களை அரெஸ்ட் பண்றாங்க இன்னைக்கு. தமிழ் மட்டும் தான் தெரிஞ்சுப்போம், தமிழை தவிர வேற ஒன்றும் கத்துக்க மாட்டோம் தான் உட்காந்துருக்க வேண்டியதான், இங்கே உட்காந்துருக்க வேண்டியதான். வேற ஒன்றும் கத்துக்க முடியாது. நிறைய தெரிஞ்சுக்கணும். நிச்சயமா இவர் சொன்ன மாதிரி சான்ஸ்கிரிட் உண்மையா படிச்சீங்கன்னு சொன்னாக்கா, எனக்குலாம் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணாரு எங்க தாத்தா. அது என்ன பிரச்சனைன்னு சொன்னாக்கா, எங்க ஸ்கூல்ல தமிழ் ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் சான்ஸ்கிரிட்டுக்கும் வந்தாரு. இவர் சொன்ன விஷயம் ரொம்ப உண்மையான விஷயம். தமிழும் சான்ஸ்கிரிட்டும் பேரலா போயிருக்கு. நான் படிச்ச காலத்துல தமிழ் பண்டிட்டுன்னு சொன்னா அவங்க சான்ஸ்கிரிட்ல பண்ணிட்டா இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இருந்தாங்க நிறைய ஸ்கூல்ஸ்ல. அப்போ எங்களுக்கு தமிழாச்சாரு ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் சான்ஸ்கிரிட் கிளாஸ் எடுப்பாரு. அந்த கிளாஸ்ல எங்க தாத்தா போய் ஃபீஸ் எல்லாம் கட்டி எனக்கு சேர்த்து புக் எல்லாம் வாங்கி கொடுத்து சேர்த்து விட்டாரு. என்ன பிரச்சனை, ஸ்கூல் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும், ஓடி போய் கிரிக்கெட் விளையாடணும். போயிட்டு கிரிக்கெட் முக்கியமா சான்ஸ்கிரிட் முக்கியமா, நான் ஓடி வந்துடுவேன். அதனால தெரியாது எனக்கு. தமிழ் அவர் திட்டுவாரு, தமிழ் கிளாஸ் திட்டுவாரு, என்னடா உங்க தாத்தா சொன்னாரு வருவேன்னு சொல்லிட்டு வரமாட்டேங்கிற, கிளாஸுக்கே வரமாட்டேங்கிற. நைஸா மாற்றி ஓடி போயிடுவேன். அந்த கிளாஸுக்கே போகல நான். போகாதால எனக்கு ஒன்றும் தெரியாது, சான்ஸ்கிரிட் தெரியாது எனக்கு. ரைட்டு, இவருடைய கத்துட்டாரு சான்ஸ்கிரிட்லாம். முயற்சி பண்ணுங்க. செந்தில்நாதன் கத்துக்கிறாருன்னா இன்னும் பல பேர் கத்துக்க முடியும். சான்ஸ்கிரிட் கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, கத்துக்கலாம். அது கத்துக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. சமஸ்கிருத பாரதி கேட்டுட்டே இருக்காங்க, நாங்க வந்து சொல்லித்தட்டோமான்னு சொல்லி. நான் சொல்லிட்டேன், யாரும் கத்துக்க மாட்டாங்க, எங்க டீச்சருங்கெல்லாம் வேஸ்ட், கத்துக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன் நான். பார்த்தா ஒரு ஆள் கத்துன்னு இருக்காரு. யாரை கத்துக்கிறீங்களா? வந்தா ஃப்ரீயா கத்துறாங்க. வந்து சமஸ்கிருத பாரதி நிறுவனம் இருக்கு, சமஸ்கிருதத்தை பரப்புவதுதான் அவங்களுடைய வேலை. சொன்ன நாளைக்கே வந்துருவாங்க. நீங்க என்ன பண்றீங்க, யாரா அந்த பசங்க கத்துறன்னு சொல்லி அவங்ககிட்ட விட்டுறீங்க, நீங்க கத்துக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாமே பசங்க தள்ள போட்டுற வேண்டியது. அவன் என்ன மாதிரி அவன் ஓடி போயிடுவான், விளையாட ஓடி போயிடுவான். நீங்க இனிமே கிரிக்கெட் அடிக்கவே தான் விட போறீங்க. கத்துக்கிறீங்க யாராவது? 2-3 பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க, அவ்வளவுதான். இந்த பக்கம் யாரும் கிடையாது. ஜென்ஸ் எப்படி யாரும் கிடையாது, அது தெரியும். செந்தில்நாதன் தவிர வேற வர மாட்டாங்க. 2 பேர் தானே, ஒரு 10 பேர் தான் சொல்லலாம், வர சொல்லலாம். வரும் எங்க தான் வந்துடுவாங்க, வந்து சொல்லி கொடுக்குவாங்க. வேண்டாமா இருக்கும். ரைட், அல்வா, இன்னொரு அல்வா இன்னைக்கு. ஓகே, நன்றி. எல்லாம் போய் அலங்காரம் பண்ணி ரெடியாகுங்க, போயிடலாம் கல்யாணத்துக்கு.